சொரிமுத்துவாள் ஐயன் வாசலில் வாழும் பட்டன் மேல் வரவு வாட அமையோ பார் மகளே காப்பதாமே நாட்டிலேயோ நல்ல நாடோ நாட்டிலேயோ நல்ல நாடு அங்கே நவளர்கள் புகழும் நாடோ நாட்டிலேயோ நல்ல நாடு அங்கே நாட்டிலேயோ நல்ல நாடு அங்கே நாவலர்கள் புகழும் நாடு மழை பொழியும் நாடு அங்கே குளிந்ததென்றல் வீசும் நாடு என்னை இஞ்சி விஞ்சி பூக்கும் நாடு அங்கே இருபாச்சி மலரும் நாடு மாதம் ஒன்று மழை பொழியோ அங்கே வருடம் ஒன்று புவிலையோ கேட்டி போரடித்தாள் அங்கே மாளாது சென்னலென்றோ குதிரை கேட்டி போரடித்தாள் அங்கே குவியாது சென்னலென்றோ ஆணை கேட்டி போரடிக்கோ அங்கே ஆணை கேட்டி போரடிக்கோ அழகு ஆரிய நாடாதீரே ஆணை கட்டி போரடிக்கும் அழகு ஆரிய நாட்டிலே ஆண்டு வருகிறார்கள் பட்டன்மார்கள் சோமாசி பட்டர் என்றும் சரி நல்ல சிவகாமி ஆட்சி என்றும் அந்த சோமாசி பட்டர் பெற்றெடுத்து சோமாசி பட்டர் பெற்றெடுத்த அண்ணன் தம்பி 7 பேரும் அண்ணன் தம்பி 7 பேர்கள் அப்பா பட்டர் என்றும் சரி உப்பா பட்டர் என்றும் சங்கு பட்டர் என்றும் சரவண பட்டர் என்றும் தக்க சோமாசி சோமசுந்தர பட்டர் என்றும் எல்லாத்துக்கும் இளைய சரி ஏற்ற ஆரிய முத்துப்பட்டர் எல்லாத்துக்கும் இளைய ஏற்ற ஆரிய முத்துப்பட்டர் சரி கண்ணை இமை காப்பது போல் சோமசுந்தர பட்டர் என்றும் எல்லாத்துக்கும் இளைய சரி ஏற்ற ஆரிய முத்துப்பட்டர் என்றும் அண்ணன் தம்பி 6 பேரும் சரி அருமை தம்பியாகப்பட்ட ஆரிய முத்துப்பட்டன அதாவது என்னென்ன அன்போடு பண்போடு பாசத்தோடு வளர்த்து வராங்க பாசத்தோடு வளர்த்து வருகின்றார்கள் கண்ணின் இமை போலும் சரி அப்படியே கச்சிதமாக வளர்த்து வராங்க கச்சிதமாக வளர்த்து வருகின்றார் வளர்த்து வரக்கூடிய நாளையில் அண்ணன் தம்பி 6 பேரும் பார்த்தாங்க சரி அருமை தம்பியாகப்பட்ட ஆரிய முத்துப்பட்டன அதாவது நம்ம தாய் தகப்பன் தர்பார் முடிந்து சரி நம்ம தர்பார்ல நம்ம தம்பியை படி வைக்கணும் அப்படி என்று எண்ணுகிறார் அண்ணன் தம்பி 6 பேரும் சரி அப்படி எண்ணும் போது எண்ணுகின்ற போது அப்ப இந்த ஆரிய முத்துப்பட்டன சரி நாம என்ன செய்யணும் படிப்பிலே படிப்பாளியாக்கணும் அறிவிலே அறிஞனாக்கணும் சரி கல்வியிலே கவியரசு பட்டம் வாங்க வைக்க வேண்டும் என்று அண்ணன் தம்பி 6 பேரும் சேர்ந்து அந்த ஆரிய முத்துப்பட்டனை கொண்டு சரி ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க பள்ளிக்கூடத்திலே ஆரிய முத்துப்பட்டன் படித்து வரும்போது சரி அப்படி ஆரிய முத்துப்பட்டன் சரி ஆரிய முத்துப்பட்டனை படிப்பிலே படிப்பாளி ஆக்க வேண்டும் அறிவிலே அறிஞனாக்க வேண்டும் கல்வியிலே கவியரசு பட்டம் வாங்கணும் சரி என்று மனதிலே எண்ணிக்கொண்டு ஆரிய முத்துப்பட்டனை கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க சரி அது எந்த பள்ளிக்கூடம் ஐயா வர்ஷா பள்ளிக்கூடம் ஓ வர்ஷா பள்ளிக்கூடத்துல வர்ஷா பள்ளிக்கூடத்திலே சேர்த்து ஆரிய முத்துப்பட்டன் அழகாகவே படித்து வருகின்றான் முதல் நாள் கற்ற பாடத்தை சரி மறுநாள் தனது மனதிலே பதிந்து கொண்டு
ஆரிய முத்துப்பட்டனும் மறுநாள் காலையிலே பள்ளிக்கூடத்துக்கு போனான். சரி. பள்ளிக்கூடத்திலே போனவனும் வாத்தியாரை பார்த்து சரி இரு கரம் எடுத்து வணக்கத்தை செலுத்தினான். செலுத்தினான். பதிலுக்கு வாத்தியாரும் முத்துப்பட்டனை பார்த்து வணக்கம் செலுத்தினார்னே. வணக்கம் ஐயா. அப்படி என்று வணக்கத்தை செலுத்திக் கொண்டு ஆமா வாத்தியார் அவர்களே சரி வாத்தியார் அவர்களே நேற்று சொல்லி கொடுத்த பாடத்தை நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இன்று உங்களிடம் ஒப்புதல் அளிக்க போறேன் ஐயா. சரி. அப்படி என்று சொன்னபோது ஆரிய முத்துப்பட்டனோ சரி என்ன வாத்தியார் சொன்ன மாதிரி ஆனா ஆவண்ணா ஈனா ஈயனா சொன்னாரு. இல்ல அப்படி சொல்லல. சரி. அது என்ன ராகம்? என்னென்ன ஆயில ராகம். என்ன ராகம்? ஆயில ராகம். ஆயில ராகம். கலாரின ராகம். அப்படியா? ஆமா. அந்த ராகத்தோடு ஆரிய முத்துப்பட்டன் சொல்லுதாரனே. என்னென்ன எப்படி சொல்வாரே ஆனால் எப்படி ஐயா? அண்ணா ஆவண்ணா ஈனா ஈயனா உணாவு வண்ணாயனா உணாவு வண்ணாயனா கேனா குணா குவண்ணா கேனா கேனா கேயனா கோனா கோவண்ணா கேனா கேயனா கோனா கோவண்ணா அவண்ணா கேனா Gena enage una una enage na go na go abana yena இப்படியாக ஆரிய முத்துப்பட்டனும் சரி அந்த பள்ளிக்கூடத்திலே படித்து வரும்போது என்ன 16 வயது வரைக்கும் சரி ஆரிய முத்துப்பட்டன் சகலகலா புராணத்தை எல்லாம் படித்தான். படித்து வருகின்றார். 4 வேதங்கள் சரி 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 96 தத்துவங்கள் சரி 108 ஆகமங்கள் 108 ஆகமங்கள் இதுகாச புராணத்தை எல்லாம் படித்து முடித்தான். படித்து வருகின்றார். அதோட மட்டுமா நமது தம்பியாகப்பட்ட ஆரிய முத்துப்பட்டனோ சரி படிப்பிலே படிப்பாளியா இருக்கான். அறிவிலே அறிஞனா இருக்கான். கல்வியிலே கவியரசு பட்டம் பெற்றிருக்கான். அப்ப நம்ம தம்பிக்கு வேண்டிய சரி மல்யுத்தம் வில்வித்தம் சரி இனி யுத்தத்தை கத்து கொடுக்கணும்னு ஆரிய முத்துப்பட்டனுக்கு வேண்டிய சரி அப்படி யுத்தங்கள் கற்றுக் கொடுத்தாங்கன்னு ஆரிய முத்துப்பட்டனோ என்ன விதமான யுத்தங்கள்லாம் படித்து வருகான்னு தெரியுமா? ஐயா வாழ்ச்சிகளம் ஆணையற்றம் குதிரையற்றும் அளவடங்கா சிலம்பு தோளில் 21 வயது கொள்ளு 21 வயது கொள்ளு எல்லா வித்தை நான் படித்தான் 21 வயது கொள்ளு 21 வயது கொள்ளு எல்லா வித்தை நான் படித்தான் கோடு விட்டு கோடுவாயும் குரலை வித்தை தான் படித்தான் ஆரியதோர் முத்துப்பட்ட ஆமா சொல்லி எங்கே வாய்ந்தானால் 90 அடி பாய்வானே ஆட்சி வைத்து வாய்ந்தானால் ஆட்சி வைத்து 16 அடி பாய்வானே பாதி வைத்து வாய்ந்தானால் பாதி வைத்து 16 அடி பாய்வானே 21
21 வயதுக்குள்ள எல்லா வித்தை தான் படித்தான் வல்லடம்பு சிலம்பு தோளில் வரிசையுடன் தான் படித்தான் ஆரியதோர் முத்துப்பாட்டன் 21 வயதுக்குள்ளே 21 வயதுக்குள்ளே எல்லா வித்தை தான் படித்தான் 21 வயதுக்குள்ளே 21 வயதுக்குள்ளே எல்லா வித்தை தான் படித்தான் ஆணையேற்றம் குதிரையேற்றம் அளவடங்காத சிலம்பு தொழில் அது மட்டுமா என்னன்னு வாழ்வீச்சு பட்டாவீச்சு சரி வரிசையுடன் தான் படித்தான் தான் படித்து வருகின்றார் கூடு விட்டு கூடுபாயும் சரி குரலி வித்தை எல்லாம் தான் படித்து ஆரியதோர் முத்துப்பட்டனோ சரி 21 வயதுக்குள்ள சகலகலா புராணத்தை எல்லாம் படித்து முடித்தான் சகலகலா வித்தைகளும் கத்துக்கிட்டான் ஆமா சரி அப்படி சகலகலா புத்தையெல்லாம் படித்த போது படிக்கின்ற போது அண்ணன் தம்பி 6 பேரும் மனதில் நினைக்கிறார் என்னென்ன ஆகா நம்ம தம்பி ஆகியப்பட்ட ஆரிய முத்துப்பட்டனோ சரி படிப்பிலே படிப்பாளியா இருக்கான் அறிவிலே அறிஞரா இருக்கான் கல்வியிலே கவியரசு பட்டம் பெற்று இருக்கான் அப்ப நம்ம தம்பி என்ன செய்யணும் என்னையா செய்யணும் அதாவது நமது ஊர் சனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி சரி மாசி மகா சிவராத்திரி அன்று மொழியின் முழிப்பாங்க மூட மாட்டாங்கண்ணே என்னென்ன தொடர்ந்த கண்ணை யாரும் மூட மாட்டாங்க திறந்த கண்ணை மூட மாட்டாங்க ஒரே மொழியோ முழிப்பாங்க ஆமா அந்த முழிப்புக்காக வேண்டி நம்ம தம்பியாகப்பட்ட ஆரிய முத்துப்பட்டனை நாம என்ன செய்யணும் கதை படிக்க வைக்க வேணும் அதாவது 1000 வேதியர்கள் கூடியிருக்க ஆரிய முத்துப்பட்டன இந்த ராமாயண கதையை பாட வைக்கணும் வைக்க வேண்டும் ராமாயணத்திலே ஹரிராமச்சந்திரன் அயோத்திமான நகரத்திலே பிறந்து அயோத்திமான நகரத்திலே பிறந்து தாடகாவனத்திலே தாடகையை சம்காரம் செய்து அகலிக்கு மோட்சம் கொடுத்து மிதிலாபுரி பட்டணத்தில் சீதாதேவியை மணமுடித்து இந்த அயோத்தி வரவு கதை வரைக்கும் படிக்க மாட்டேன் சரி அதாவது என்ன கதை என்னென்ன சீதா கல்யாணத்தை படிக்க வைக்கணும் படித்து வைக்க வேண்டும் அப்படி என்று மனதிலே எண்ணுகிறார் மனதிலே எண்ணிக்கொண்டு ஆரிய நாட்டிலே வந்திருக்கக்கூடியவர்கள் மக்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய பந்தல் அலங்காரம் எல்லாம் செய்தாங்க அண்ணன் சரி அழகான முறையிலே ஒரு வண்டி மணல் அடிச்சுட்டானே ஒரு வண்டி மணல் அடிச்சு போட்டானே பட்டை இருக்காத பட்டை அவரை கூப்பிட்டு கதைப்படி சொன்ன அண்ணா எந்த கதை இருந்தாலும் முன்னாடி சொல்லிருங்க சரி நீங்க சொன்னாதான் நான் அதுக்கு ரெடி பண்ணி வைக்க முடியும் ஏன்னா எங்க ஸ்கூல்ல இருந்து சரி இது சுற்றுலா கூட்டு போனாங்க டூர் அங்க போய் தண்ணியை மாத்தி குடிச்ச மாதிரிங்களா சரி அது தொண்டையும் சரியில்லை சாரீரமும் சரியில்லை ஆமா அதான் நம்ம சங்கன இருக்காம சங்கண்ண அவன்கிட்ட கொஞ்சம் கழுவிக்கிண்டி தான் கேட்டேன் அதுக்கு அவன் கிளியாவதுடா இப்ப உளுந்து விலை என்ன விலையா இருக்கு 1 கிலோ உளுந்து விலை என்ன 1 கிலோவா என்னன்னா இங்க நம்ம அண்ணன் கடையில 12 ரூபா தான் 12 ரூபா தான் ஆமா அது வந்து இது பத்த இருக்கும் இது உளுந்த வடை தான கேட்டியா உளுந்து விலை கேட்டேன் உடனே பார்த்தார் ஆரிய முத்துப்பட்டன் அந்த ஆரிய நாட்டிலே 1000 வேதியர்கள் மகாஜனம் கூட்டத்து முன்னால வருகிறான் சரி அங்க எப்படி வருவாரானால் எப்படி வருகின்றார் என்ன 1000 வேதியர்கள் ஆரிய நாடாதிலே வேதியர்க்கு முன்னால ஆமா ஆரியதோர் முத்துப்பட்டன் 1000 பேர் கூடி இருக்கும் மனதிலேயோ எண்ணுவாரால் நன்றாய் நாமல் படித்தோமானால் நலமதுதான் கிடைக்காதென்றும் குளவி பாடுகிறான் குளவி பாடுகிறான் கோதண்ட ராமச்சர் கதையை குளவி பாடுகிறான் குளவி பாடுகிறான் கோதண்ட கதையை ஒன்றாம் சொல்லும் போதும் 20 குற்றங்களோ 2 3 சொல்லும் போது 40 குற்றங்களோ 5ஆம் சொல்லும் போது 60 குற்றங்களோ 7ஆம் சொல்லும் போது 70 குற்றங்களோ 8ஆம் சொல்லும் போது 90 குற்றங்களோ 10ஆம் சொல்லும் போது 10ஆம் சொல்லும் போது படித்தவையும் குற்றங்களோ 10ஆம் சொல்லும் போது 10ஆம் சொல்லும் போது படித்ததோ குற்றங்களோ இந்த 1000 வேதியர்கள் மகா
ஜனத்து முன்னாலே சரி நன்றாய் நாமல் படித்தா நமக்கு நலம் கிடைக்காது சரி என்று ஆமா ஆரியதோர் முத்துப்பட்டன் ஆமா குளவி குளவி பாடுகிறான் கோதண்டராமர் திருக்கடைய ஒன்றாம் சொல் சொல்லும் போது 20-30 குற்றங்களாம். சரி இரண்டாம் சொல் சொல்லும் போது சொல்லுகின்ற போது 30-40 குற்றங்களாம். ஆமா மூன்றாம் சொல் சொல்லும் போது 40-50 குற்றங்களாம். சரி நாலாவது சொல் சொல்லும் போது 60-70 குற்றங்களாம். ஆமா இப்படி ஆரியதோர் முத்துப்பட்டன் சரி 10ஆம் சொல் சொல்லும் போது சொல்லுகின்ற போது படித்தவை அத்தனையும் குற்றங்களாம். சரி 1000 வேதியர்களும் பார்த்தாங்க. பார்த்து கதையை படிச்சுங்க காரணம் கண்டது யாரு? சரி எல்லாரும் வாங்க நம்ம வீட்டு பக்கம் போய் எல்லாரும் எஞ்சி போயிட்டாங்க ஐயா. ஓ ஆதிய வேதியர்களும் கோபத்துல எஞ்சிட்டு போயிட்டாங்க. இவன் என்ன ஐயா படிக்கான்? என்ன படிச்சிட்டு கொலை படிச்சிட்டு இருக்கான். அதாவது அண்ணன் தம்பி 6 பேரும் எனக்கு தம்பியாகப்பட்ட ஆரிய முத்துப்பட்டன் சரி படிப்பிலே படிப்பாளி அறிவிலே அறிஞன் கல்வியிலே கவியரசு பட்டம் வாங்கியிருக்கான். ஆனால் சரி இந்த சாதாரண ராமாயண திருக்கதைக்கு இன்னும் குளறு தான ஐயா. அப்படி என்று வேதியர்கள் எல்லாம் அண்ணன் தம்பிட்ட சொல்லிட்டாங்க. மூத்த பட்டனாகப்பட்ட அப்பா பட்டரோ சரி அங்கார கோபத்தை கொண்டு 1000 வேதியர்கள் மத்தியில ஆரிய முத்துப்பட்டன் தம்பி என்று பாராமல் தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டான். அடிக்கலாமா? அடிக்க கூடாது. தம்பி இல்லையா அருமை தம்பி அடிக்கலாமா? தம்பி என்று பாராமல் சரி அப்பா பட்டரோ தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சான்டா. அடிச்ச உடனே ஆரிய முத்துப்பட்டனுக்கும் மனதிலே வேதனைப்பட்டு சரி ஆகா நமது அண்ணன் தம்பி 1000 வேதியர்களுக்கு முன்னால் நம்மள அடிச்சிட்டான். அவர்தான் கோதரிச்சு போறாரு. சரி கூட இருக்கான் சங்கன் சரவண அவனா தம்பி யாரா அடிச்சிருக்கான்? நம்ம தம்பி தான் அடிச்சிருக்கான் அப்படின்னு கேட்கலாம்ல. அப்படி சத்தம் பண்ணலாம்ல ஐயா. சரி அவங்களும் பின்னாடி போயிட்டாங்க. ஓ அவங்களும் பின்னாடி போயிட்டாங்க. சரி அவங்க போனா போறாங்க. நம்ம அம்மா அப்பா கூப்பிட்டு வருவாங்கல்ல அதையும் எதிர்பார்த்தாரு. அது நடக்கல. சரி அம்மா அப்பா வர மாதிரி தெரியல. இனிமேல் ஆரிய நாட்டிலே நம்ம இருக்க கூடாது என்று மனதிலே எண்ணி ஆரிய முத்துப்பட்டன் மனதிலே நினைக்கிறான். என்ன நினைப்பாரா தெரியுமா? என்ன பாண்டிய ராஜனிடம் போனோமானால் படையும் உண்டு நமக்கு ராஜனிடம் போனோமானால் சென்ற இடம் வெற்றி உண்டு. சோழராஜனிடம் போனோமானோ சோறும் உண்டு சுகமும் உண்டு. கொட்டார கரையாதிலே குணமுடனை பட்டன் வந்து கரையாதற்கு குணமுடனை பட்டன் பயனோ ஆரியதோர் முத்துப்பட்டன் சேரராஜனிடம் போனோமானால் நமக்கு சென்ற இடம் வெற்றி உண்டு. சரி சோழராஜனிடம் போனோமானால் சோறும் உண்டு சுகமும் இல்லையா. அப்படியா? அப்போ பாண்டிய ராஜனிடம் போனோமானால் படை உண்டு பவுஸ் இல்லை நமக்கு. ஆமா என்று மனதிலே எண்ணிக்கொண்டு கொட்டாரக்கரை ராமராஜ அரமனை பக்கத்துக்கு வந்தான். அரமனை பக்கத்தில் வரபோது அவனுக்கா ஒரு ஆலோசனை தென்பட்டது. என்ன? ஆகா இந்த ராமராஜன் அரமனையில போய் நாம போய் வேலை கட்டோம்னா நமக்கு மதிப்பு இருக்குமா? அவரு மதிப்பார், அவரு மரியாதை இருக்குமா? ஒரு மரியாதை இருக்காது. அப்போ அவர்களா கண்டு நமக்கு வேலை கொடுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அந்த ஒரு தொழில் செய்ய வேண்டும். நம்ம திறமைய காட்டணும். திறமைய காட்டணும் வைங்க. பூமியில இருந்து திறமைய காட்டனா யாரும் காட்டிடலாம். இந்த நடு ரோட்ல இருந்து காட்டிட்டு இருக்க முடியுமா ஐயா? காட்ட முடியுமா? எவ்வளவு பஸ் வருது வண்டி வருது. சரி அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்ல ஐயா. அப்போ மனதிலே ஆரிய முத்துப்பட்டன் மனதிலே எண்ணி அந்த சமுத்திர பக்கமா வரான். சமுத்திர கரை பக்கமா வருகிறான். சமுத்திர கரை பக்கமாக வரும்போது ஆரியதொரு முத்துப்பட்டன் இந்த சமுத்திரத்துல ஆழம் பார்க்க முடியுமா? அகலம் பார்க்க முடியுமா? அகலம் பார்க்க முடியுமா? முடியாது. ஆமா. அப்போ என்ன செய்யணும்? நம்ம திறமைக்கு
ஏற்றவாறு ஒரு தொழில் செய்ய வேண்டும். நம்ம வித்தையை பார்க்கணும். ஆமா. இத வந்து ராமராஜன் கண்ணிலே கண்டு ஆமா நம்மளுடைய திறமையும் ஆக்கத்தையும் கண்டு அவரா நம்மளை கூப்பிடணும். ஆமா. அப்படி என்று ஆரியதொரு முத்துப்பட்டன் மனதிலே எண்ணிக்கொண்டு சமுத்திரக்கரை பக்கத்துல வந்தான். சரி. சமுத்திரத்திலே வந்து அதற்கு உண்டான வேலைகளை செய்தான். என்ன செய்தான்? என்ன செய்வாரே ஆனால் ஐயா சமுத்திரத்தில் வாழ்வோன்றி சக்கரம் போல் சுத்துவான். சக்கரம் போல் சுத்தும் போது ஆமா தெற்கே பார்த்தான் கழுங்கள் கூட்டம், தெற்கே பார்த்தான் சன்னியாசியும், வடக்கே பார்த்தான் வண்டிகளும், கிழக்கே பார்த்தான் சன்னியாசியும். இப்படியா இருக்கும் போது ராமராஜன் என்பவரோ ஆணை மேல அம்பாரியோ, ஆணை மேல அம்பாரியோ ராமராஜன் வரபோது ஆணை மேல அம்பாரியோ, ஆணை மேல அம்பாரியோ ராமராஜன் வரபோது வட்ட நல்ல குடபிடித்து ராமராஜன் வரபோது கண்டானே சமுத்திரத்தை. அது ஒரு சமுத்திரத்தில் வாள் நிறுத்தி இருக்கும் போது சேவகரை வழியணைத்து மாறும் பிள்ளை சேவகரே, மாறும் பிள்ளை சேவகனே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளாய். சமுத்திரத்தில் வாழ்வோன்றி சக்கரம் போல் சொல்லுவானை நீர் போய் அழைத்து வாரும் என்று சொல்ல ராமராஜன் ஏதோ செய்தார் சேவகரும் ஓட்டமும் பெருநடையும் ஓடி வரான் சேவகரும். சமுத்திரத்தில் வாழ் நிறுத்தி சக்கரம் போல் சுற்றுவானை தானே அவர் அழைத்தல்லவோ. வாரும் பில்லா மானிடரே, வாரும் பில்லா மானிடரே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளும். வாரும் பில்லா மானிடரே, வாரும் பில்லா மானிடரே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளும். ஆரியதோர் முத்துப்பட்டனோ சமுத்திரத்தில் வாழ் ஒன்றி சரி சக்கரம் போல் சுத்துகிறான். சக்கரம் போலவே சுற்றுகின்றார். அப்படி சக்கரம் போல் சுத்தும் போது சரி கிழக்கே பார்த்தான் மனிதர் குற்றம், வடக்கே பார்த்தான் வண்டிகளாம், சரி தெற்கே பார்த்தான் கழுங்கல் குற்றம், சரி மேற்கே பார்த்தான் சன்னியாசியா. சன்னியாசியா இப்படி கூட்டம் அணியணியா திரண்டு நிக்கி சரி ராமராஜனும் ஆணை மேல் அம்பாரியா. ஆமா அழகு ராமராஜன் பயணமானார். ராமராஜன் பயணமாகும் போது இதனை கண்ணீரை கண்டார் ராமராஜன். சரி ஆகா ஓ ஓ சேவகரே என்ன அதோ சமுத்திரத்தில் வாழ் நிறுத்தி சக்கரம் போல் சுத்தக்கூடிய சரி அந்த மானிடரை நீர் போய் அழைத்து வாருங்க. நீர் போய் அழைத்து வாரும் மந்திரி சொன்ன போது சரி மன்னனாகப்பட்ட ராமராஜன் வார்த்தையை காதிலே கேட்டான் சேவகன். சரி ஓட்டமும் பெருநடையாக வந்து அதோ சமுத்திரத்தில் வாழ் ஊன்றி சக்கரம் போல் சுத்தக்கூடிய சரி மானிடரை கைகாட்டி அழைக்கான ஆரியதொரு முத்துப்பட்டனோ. சரி ஆகா நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய ஆக்கத்தையும் சரி திறமையும் பார்த்துதான் அவர் கூப்பிடுதாரு. தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டாரு. ஆமா ஆமா சுத்துதானே அப்படின்னு. அப்படியா சரி. அப்போ தேவகர் கையசைத்த போது சமுத்திரத்தை விட்டு கீழே இறங்கி ஆரிய முத்துப்பட்டனோ சரி அப்படியே சேவருக்கு முன்னாலே வந்தான்னா. சேவர்களுக்கு முன்னாலே வரபோது அப்பதான் ராமராஜ மன்னனுடைய சேவகர் சொல்லுகிறார், ஐயா வாரும் எல்லாம் மானிடரே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளும். எங்கள் மன்னன் ராமராஜன் உங்களைத்தான் அழைத்து வர என்னிடமும் சொன்னாரையோ. சேவகரும் முன்னடக்க முத்துப்பட்டன் பின்னடக்க முன்னும் பின்னும் நடை நடந்து முன்னும் பின்னும் நடந்து ராமராஜன் அரமனைக்கு முன்னும் பின்னும் நடந்து முன்னும் பின்னும் நடந்து ராமராஜன் முன்னாலே ராமராஜ முன்னாலே முத்துப்பட்டன் வந்தலவோ அடிபணிந்து நமஸ்கரித்தான். ஆரியதோர் முத்துப்பட்டன் வாரும் பிள்ளை மானிடரே, வாரும் பிள்ளை மானிடரே
வார்த்தை ஒன்றை சொல்ல கேளாய் வாரமுள்ள மாநிலரே வாரமுள்ள மாநிலரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ சேவகரும் முன்னடக்க சிறந்த முத்துப்பட்டன் பின்னடக்க இப்படி முன்னும் பின்னுமாக நடந்து வரபோது கொட்டாரக்கரை ராமராஜன் அரமனைக்கு வராங்க. சரி, ராமராஜனை கண்டபோது ஆரியதோர் முத்துப்பட்ட சரி 2 கையெடுத்து வணங்கினான். ஆமா, கையெடுத்து வணங்கிய போது பதிலுக்கு ராமராஜன் அவரை பார்த்து நன்றி செலுத்தினார். சரி, வணக்கத்தை செலுத்திய போது மன்னனாகப்பட்ட ராமராஜனோ சரி ஆரிய முத்துப்பட்டனை பார்த்து என்னென்ன இந்த விதமான கேள்வி கேட்டு கொண்டிருக்காரு. எப்படி கேள்வி கேட்கிறார்? என்ன கேட்பாரு தெரியுமா? என்னென்ன? எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் உமக்கு எந்த தேசம் உமக்கு எந்த தேசம் நீர் எங்கே இருந்து எங்கே வந்தீர் இங்கு வந்தீர் எங்கே இருந்து எங்கே வந்தீர் இங்கு வந்தீர் இங்கு வந்தீர் உமக்கு எந்த தேசம் எங்கே இங்கு வந்து நாடும் என்ன நகரம் என்ன நகரம் என்ன ஈரோ நடந்து வந்த விவரம் என்ன விவரம் என்ன அப்பாவோட பெயரும் என்ன பெரும் என்ன அப்பாவோட பெரும் என்ன அம்மாவோட பெயரும் என்ன பெரும் என்ன உங்க அம்மாவோட பெயரும் என்ன பெரும் என்ன பெரும் என்ன அப்பாவோட பெரும் என்ன உங்க அம்மாவோட பெரும் என்ன பெரும் என்ன எங்கிருந்து எங்கே வந்தீர் எங்கு வந்தீர் எங்கிருந்து எங்கே வந்தீர் வந்ததொரு விவரமெல்லாம் விவரமெல்லோ வந்ததொரு விவரமெல்லாம் விவரமெல்லோ வாய் திறந்து சொல்லும் ஐயா சொல்லும் ஐயா சொல்லும் ஐயா ஒரு விவரமெல்லாம் வந்ததொரு விவரமெல்லோ சொல்லும் ஐயோ வாரும் இல்லா மானிடரே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு. எந்த ஊர் எந்த தேசம் எந்த அப்பா ஊரு நீர் எங்க இருந்து இங்க வந்தீர்? சரி, தாய் உண்டா தந்தை உண்டா ஊர் என்ன பேர் என்ன தற்காக்க யாரும் உண்டா யாரும் உண்டா அண்ணன் உண்டா தம்பி உண்டா தங்கை உண்டா ஆதரிப்பார் யாரும் உண்டா இல்லையும் என்று ராமராஜன் சரி ஆரிய முத்துப்பட்டனை பார்த்து இந்த விதமான கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான். கேள்வி கேட்கின்றார். ஆரிய முத்துப்பட்டன மனதிலே நினைக்கிறாரு, நாமல் ஆரிய நாட்டிலே அண்ணன் தம்பி 7 பேரோடு பிறந்து சரி இங்க வந்தோம்னு சொன்னோம்னா இவர் கண்டிப்பா நமக்கு வேலை தர மாட்டாரு கிடையாது அப்படி என்று சரி அந்த உண்மையை போல தான் மறைத்து ஆரியதோர் முத்துப்பட்ட அப்படியே அழகா போய் சொல்லுதான். சரி அரசே என்ன வேந்தே மன்ன ராமராஜா ராமராஜனுக்கு முன்னாலே வந்த ஆரிய முத்துப்பட்டனோ உண்மையை பூரா மறைச்சு அப்படியே போய் சொன்னாரன எப்படி சொல்வாரே? ஆனால் எப்படி ஐயா? அம்மா இல்லை எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை எனக்கு அப்பா இல்லை, அண்ணனும் இல்லை எனக்கு தம்பியும் இல்லை, அண்ணனும் இல்லை எனக்கு தம்பியும் இல்லை, அம்மா இல்லை எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அண்ணனும் இல்லை எனக்கு தம்பியும் இல்லை, அண்ணனும் இல்லை எனக்கு தம்பியும் இல்லை. சொத்தும் இல்லை எனக்கு சுகமும் இல்லை, சொத்தும் இல்லை எனக்கு சுகமும் இல்லை, சுகமும் இல்லை, சொந்தம் என்று சொல்ல யாருமே இல்லை, சொந்தம் என்று சொல்ல யாருமே இல்லை, சொத்தும் இல்லை எனக்கு சுகமும் இல்லை, சொந்தம் இல்லை சொல்ல யாருமே இல்லை.
அரசே வேந்தே. ஆமா. அதாவது அம்மா இல்ல அப்பா இல்லை, சரி, ஆதரிப்பார் ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை, சொத்தும் இல்லை சுகமும் இல்ல, இல்லை மன்னா, சொந்தம் என்று சொல்ல எனக்கு யாருமே இல்ல மன்னா. யாரும் இல்லையே மன்னா. ஐயா, சரி, உங்களுக்கு எந்த ஊரு, சரி, எந்த தேசம், எந்த தேசம் அப்படி என்று ராமராஜன் கேட்டுக்கொண்டிருந்தாருன்னு. ஆமா. ராமராஜனுக்கு முன்னாலே ஆரியதோர் முத்துப்பட்ட சரி, அப்படியே என்ன சொல்லுவாரே ஆனால் என்ன சொல்லுகின்றார்? ஐயா பிறந்ததுவோ ஆரிய நாடு, பிறந்ததுவோ ஆரிய நாடு, சக்கிலிய குளமாதிலே, சக்கிலிய குளமாதிலே தான் உதித்த பாலகத்தான், சக்கிலிய குளமாதிலே, சக்கிலிய குளமாதிலே நான் உதித்த பாலகத்தான். ஐயா தனியாக நான் பிறந்தோம், தனித்து வழி வந்தேனையோ என்று சொல்ல முத்துப்பட்டேன். ஏதோ செய்தார் ராமராஜர், வாரும் இல்லா மானிடரே, வாரும் இல்லா மானிடரே, வார்த்தை ஒன்றை சொல்ல கேளும், வாரும் இல்லா மானிடரே, வாரும் இல்லா மானிடரே, வார்த்தை ஒன்றை சொல்ல கேளும். அரசே, மன்னா ராமராஜா, நாம் பிறந்ததுவோ ஆரிய நாடு, சரி, நாம் வளர்ந்ததுவோ ஆரிய நாடு, ஆமா, சக்கிலிய குளமாதியில் ஆமா, தான் உதித்த பாலகந்தான், தான் உதித்த பாலகந்தான், தாய் இல்லை தகப்பன் இல்லை, சரி, தற்காக்க ஒருவர் இல்லை, யாரும் இல்லை மன்னா, அண்ணன் இல்லை தம்பி இல்லை, சரி, ஆதரிப்பார் ஒருவர் இல்லை, ஒருவரும் இல்லை, தனியாக நான் பிறந்து சரி, தனித்து வழி வந்தேன் ஐயா, சொத்தும் இல்லை சுகமும் இல்லை மன்னா என்று ஆரிய முத்துப்பட்டன் சொன்ன போது, பொய் சொல்லுகின்ற போது அப்பந்தான் ராமராஜன் சொன்னாரு, என்னென்ன ஐயா, அதாவது எங்களுடைய அரமனையிலே சரி நீ இன்றையில இருந்து என்ன செய்யணும், மந்திரித்துவம் பார்க்கணும், மந்திரி வேலை பார்க்க வேண்டும். அப்படியா? ஆமா. என்ன உத்தியோகம் பாப்பிய? என்னென்ன என்ன உத்தியோகம் ஐயா? மந்திரி உத்தியோகம் செய்யணுங்க நீங்க. மந்திரி உத்தியோகம் பார்க்கணுமா? பார்க்க வேண்டும். ஆமா. சரி என்று மன்னனாகப்பட்ட ராமராஜன் இடத்திலே ஆரிய முத்துப்பட்டன் கேட்டபோது, சரி, அதாவது என்ன அரசே, ஆமா, அரசு ராமராஜன் மந்திரித்துவம் பார்க்கணும் சொல்லி சொன்னபோது ஆரிய முத்துப்பட்டன் இடத்திலே சொல்லுகிறார், என்னென்ன உமரை சுத்தி 6 படைத்தளபதி, 60,000 மந்திரிகள், ஆமா, 7 படைத்தளபதி, சரி, 70,000 மந்திரிகள், 70,000 மந்திரிகள். அது மட்டுமா, வெட்டுக்காரர், வெடிக்காரர், சரி, சகல விதமான சேவகர் உங்களுக்கு தாரன். மஞ்சள் உத்தியோகம் பார்க்கணும்னா சரி, எனக்கு அதுக்கு ஒரு சம்பளம் வேணும்யா. என்ன சம்பளம் உனக்கு? என் முன்வீச்சுக்கு ஒரு 1000, பின்வீச்சுக்கு 1000, பின்வீச்சுக்கு 1000, ஒரு உரைக்கு ஒரு 1000, அப்படியா, ஒரு சொல்லுக்கு ஒரு 1000, இப்படி 5000 சம்பளம் தந்தீங்கன்னா சரி மந்திரி உத்தியோகம் பார்க்க, இல்லைன்னா போறாங்க. ஆமா, அப்ப போக வேண்டியதானே, நம்ம கொடுத்துக்கானே இருக்கான். சரி, இவன் மேடை ஏறிட்டா படிக்குமா அடிக்கலையோ 2000 சம்பளம் வேணுங்க. அப்படியா? இல்லைன்னா வீட்டுக்கு போறாங்க, அனுப்பிட வேண்டியதானே. ஆமா, காலையில 9 மணிக்கு வேலைக்கு போனா சாயந்தரம் 6 மணி தான் முடியுது. சரி, சம்பளம் 800 ரூபா தான். அப்படியா? 1000 ரூபா விடணும் இந்தியா. ஆமா, கொடுப்பாங்க. அது தம்பி உங்களை தேடி வந்திருக்கோம், உங்களை நாடி வந்திருக்கோம். அப்படியா? ஆமா. உடனே ஆரியதொரு முத்துப்பட்டன், சரி, அப்படியே சேவகத்துவத்துல இருக்காருன்னு. ஆமா, அப்படி மந்திரித்துவத்துல இருக்கும்போது, இருக்கின்ற போது எப்படி மந்திரித்துவம் பாப்பாரே, ஆனால் எப்படி என்ன சேவகத்தில் மனவேலுதி ஆரியதொரு முத்துப்பட்டன் சேவகத்தில் மனவேலுதி சிறப்புடனே கொழுவிருந்தார். அப்படியா இருக்கும் போது, ஆமா, ஆரியதோர் முத்துப்பட்டன் ராமராஜன் அரமனையில், ராமராஜன் அரமனையில் மந்திரித்துவம் பார்த்து வாராரு. ராமராஜன் அரமனையில், ராமராஜன் அரமனையில் மந்திரித்துவம் பார்த்து வாராரு. ராமராஜனாகப்பட்டவன் அப்படியே மந்திரித்துவம் பார்த்து வரான்னு. சரி, அப்படி மந்திரித்துவம் பார்க்கும் போது இப்ப இங்க ஆரிய முத்துப்பட்டனோ, சரி, மந்திரித்துவம் கொட்டாரக்கரை. ஆமா, அவர் பார்க்கும்போது அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் ஐயா. கல்லங்க இருந்தாங்கன்னா பிடிச்சு கட்டிடுவாரு. ஆரியதோர் முத்துப்பட்டன் என்று மந்திரித்துவத்தில் அமர்ந்தானோ, சரி, அன்றையில இருந்து கொட்டாரக்கரை ராமராஜனுடைய அரமனையில, சரி, கள்ளங்களவுகளை செய்வோரை, காதுகளை அறுப்போரை, சரி, பொய்களவு பூட்டு உடைப்போரை, அந்த விதமான ஆட்களே கிடையாது. என்ன, நடு சாமத்து கூட போலாம் தங்கத்தை போட்டுட்டு.
அவன் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணல இருந்து அப்படி இருக்கு. அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. ஆமா. நம்ம டீம் எப்படி இருக்கு? நான் வந்த உடனே நீ வந்த உடனே வழங்காம போச்சு டீம். அப்படியா? உடனே பார்த்தான். இப்படி மந்திரித்துவத்திலே இருக்கும் போது இருக்கின்ற போது ஆரியதோர் முத்துப்பட்டன் மந்திரித்துவத்திலே இருக்கும் போது இருக்கின்ற போது கதை நடக்கிறது. என்ன நடக்கின்றது? என்ன ஆரிய நாடாதீல அம்மா நல்ல அப்பாவுக்கும் சாகுரிதி காலமாச்சு. என் பிறவி வட்டன்மாரே எனது வார்த்தை கேளும் ஐயோ. இளைய மகம் பட்டனுக்கு எப்போ நாங்கள் பார்ப்போம் என்று கட்டி கரும்பையங்கே கட்டி கரும்பையங்கே கடக்கோட்டி மகனையங்கே கட்டி கரும்பையங்கே பைலா கட்டி கரும்பையங்கே கடக்கோட்டி மகனையங்கே. எந்தன் பிறவி பட்டன்மாரே எல்லோரும் இருக்கும் போதும் பட்டனுக்கு இல்லாமலே இருக்க மாட்டோம் உயிரோடு. கட்டி கரும்பையங்க கட்டி கரும்பையங்க கடக்கோட்டி மகனையங்க கட்டி கரும்பையங்க கட்டி கரும்பையங்க கடக்கோட்டி மகனையங்க. பிறவி பட்டன்மார்களே அண்ணன் தம்பி ஆகப்பட்ட 6 பேரும் ஆரிய நாட்டிலே இருக்கும் போது அந்த சோமாசி பட்டருக்கும் சிவகாமி ஆட்சிக்கும் சாகரிதி காலமாச்சு. சாகரிதி காலம் ஆனவுடனே என் பிறவி பட்டன்மார்களே நீங்கள் எல்லாரும் இருக்கும் போது எங்கள் இளைய மகம் பட்டனங்க கட்டி கரும்பையங்க கடக்குட்டி மகனையங்க ஏழா காம்பையங்க எங்க இளைய மகன் பட்டனங்க அப்படி என்று தாயும் தகப்பனும் சொல்லிக் கொண்டிருந்தார். தாயும் தகப்பனும் சொன்ன போது சொல்லுகின்ற போது அண்ணன் தம்பி 6 பேரும் அருமை தம்பியாகியப்பட்ட ஆரிய முத்துப்பட்டன முத்துப்பட்டனை காணாமல் அண்ணன் தம்பி 6 பேரும் தேடி வராங்க. அண்ணன் சரி எப்படி வருவாரே? ஆனால் எப்படி ஐயா? ஐயா நாடு கண்ட நாடுகளெல்லோ தேசம் கண்ட தேசமெல்லோ தேடி வரார் பட்டனைத்தோ. எங்க எல்லாம் தேடி பார்த்தோம் எங்க எல்லாம் தேடி பார்த்தோம் இருக்கும் இடம் தெரியலையே. எங்களையோ தேடி பார்த்தோம் எங்கெல்லாமோ தேடி பார்த்தோம் தெரியலையே. தேடி வரார் பட்டனை தாங்காணாமல் அண்ணன் தம்பி 6 பேரும் தேசம் கண்ட தேசமெல்லோ தேசம் கண்ட தேசமெல்லாம் தேடி வரார் தம்பியத்தான் தேசம் கண்ட தேசமெல்லோ தேசம் கண்ட தேசமெல்லாம் தேடி வரார் தம்பியத்தே. நாடு கண்ட நாடு எல்லாம் தேசம் கண்ட தேசம் எல்லாம் எங்கெல்லாமோ தேடி பார்த்தாங்க தம்பிய. 6 பேர் தேடி ஒரு இடத்துலயும் காணாம ஒரு இடமும் காணோம். தேடிக்கிட்டே வராங்க, தம்பியை காணவில்லை. நாடு கண்ட நாடு, தேசம் கண்ட தேசம், ஊரு கண்ட ஊரெல்லாம் தேடி பார்த்தார். சரி, ஒரு இடமும் காணாமல் பொழுதோ மூந்தி கற்கள் முதல் சாம வேலையாச்சு. சரி, அண்ணன் தம்பி 6 பேரும் ஒருவருக்கு ஒருவர் யோசனை பண்ணி பேசுறாங்க. என்ன யோசனை பண்ணிடுறாங்க? அடே அண்ணன்மாரே தம்பிமாரே, தம்பி அடியன் வார்த்தை கேளும் ஐயோ. அண்ணா, நம்ம தம்பியை எங்கெல்லாம் தேடி பார்த்தோம். சரி, ஆனா தம்பியை பற்றி தகவலே இல்ல. ஒரு தம்பி இறந்திருப்பானோ? அப்போ என்ன செய்யணும்? நம்ம தம்பி இறந்தாலும் இறந்திருக்கலாம். சரி, அப்படி என்று மனதிலே நினைத்து சுடுகாட்டிலே சென்று ஒருபடி சுட்ட சாம்பலும், இடுகாட்டிலே சென்று ஒருபடி இட்ட சாம்பலை எடுத்து நமது தாய் தகப்பட்ட கொண்டு கொடுத்தரணும். சரி, அப்படி என்று மனதில் நினைக்கார். அண்ணன் தம்பி யோசனை இப்படி இருக்கு. ஆமா, பாத்தீங்களா? ஆமா, ஒண்ணே கண்ணா அப்படிதான் செய்யணும். நான் செல்ல உங்க கூட வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா வீட்டுக்கு இப்படி தான் சொல்லிடுவீங்களோ? ஆமா, கண்டிப்பா அனுப்பி எங்க போனோம் தெரியாதுன்றோம். செட்டுக்கே வரலன்றோம். அப்படியா? ஆமா.
பாடிக்கொண்டிருக்கும் அலங்கார மேடை ஆசார பந்தலிலே அதாவது இந்த கீழ செக்காரக்குடிமான நகரத்தில் சொரிமுத்துவாள் ஐயனாருடைய வாசலிலே பட்டன் திருக்கதையை பாடிக்கொண்டிருக்கும் போது நாமல் எல்லோருக்கும் மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் பூமாலையை பொன்மாலையாகவும் பரிசளித்த கீழ செக்காரக்குடிமான நகர மக்களுக்கும் மேலும் இந்த சொரிமுத்துவாள் ஐயனார் கோவில் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் அவர்களுக்கும் எங்களது வில்லிசை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். உடனே பார்த்தார். எங்கே எல்லாம் தேடி பார்த்தோ ஆரிய முத்துப்பட்டனை காணவில்லை. அப்ப காணவில்லைன்னு சொல்லி சுடுகாட்டிலே சென்று ஒருபடி சுட்டச்சாம்பலும் இடுகாட்டிலே சென்று ஒருபடி இரும்பு துண்டை எடுத்து அண்ணன் தம்பி 6 பேரும் ஆரிய நாட்டுக்கு வராங்கடா. அப்படி இருக்கு. ஆமா ஒருத்தன் காணப்பண்ணா அவன் செத்தான்னு சொல்லிடுறான். ஒருத்தராச்சும் சொல்லலாம்ல. என்னைக்கு ஒண்ணு ஆகா சரி உடனே பார்த்து அண்ணன் தம்பி ஆகப்பட்ட 6 பேர்களும் அப்படியே நேர ஆரிய நாட்டுக்கு வருகிறார். சரி ஆரிய நாட்டிலே வந்து அப்பாவுக்கு முன்னால அம்மாவுக்கு முன்னால சரி அண்ணன் தம்பி 6 பேரும் அப்படியே அப்பா அம்மாவுக்கு முன்னால வந்தாங்க. அண்ணன் சரி முன்னாலே வந்து அம்மா அப்பா சரி என்று 6 பேரும் குரல் கொடுத்து அழைத்தாங்க. நம்ம தம்பியாகப்பட்ட ஆரிய முத்துப்பட்டன இறந்து போனா அப்படிங்கிற வார்த்தையை தாய் தகப்பன் இடத்துல சொன்னாங்க. சொன்னபோது அடே பாவிகளா எனது மகனாகப்பட்ட ஆரிய முத்துப்பட்டன் இறக்கவில்லை, அவன் எங்கேயோ இருக்கான். சரி அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. என் மகனாகப்பட்ட ஆரிய முத்துப்பட்டனை பார்த்து விட்டு சரி எங்க உயிர் எங்க போயிரும், என்ன ஏகஸ்தரம் பார்க்க போயிரும். அதனால் கூட 2 நாடை தேடி வாங்க அப்படிங்க. சரி அப்படி தேடி வாருங்கள் என்று தாய் தகப்பன் சொன்னபோது அண்ணன் தம்பி 6 பேரும் சரி அந்த அருமை தம்பியாகப்பட்ட ஆரிய முத்துப்பட்டனை அப்படியே தேடி வராங்க. அண்ணன் 6 பேரும் தேடி வர்றாங்க. எப்படி வருவாளே தெரியுமா? என்ன நாடு கண்ட நாடுகளெல்லாம் தேசம் கண்ட தேசமெல்லாம் தேடி வாரார் வண்டனைத்தோ இப்படியா வரபோது ஆமா கொட்டார கரையாதிலே குணமுடனே வந்து சேர்ந்தாரு. கொட்டார கரையாதிலே குணமுடனே வந்து சேர்ந்தாரு. அண்ணன் தம்பி 6 பேரும் கொட்டார கரையாதிலே குணமுடனே வந்து சேர்ந்த அப்படியா வரபோது ஆமா மூந்தி நல்ல கற்களாச்சு முதல் சாம வேலையாச்சு. அண்ணன் மாறும் தம்பி மாறும் ஆமா அருமை அண்ணன் 6 பேரும் கொட்டார கரையாதிலே குணமுடனே வந்து சேர்ந்தாரு. கொட்டார கரையாதிலே கரைக்கு அண்ணன் தம்பி 6 பேரும் நாடு கண்ட நாடு எல்லாம் சரி தேசம் கண்ட தேசமெல்லாம் தேடி வாரார் பட்டனைத்தான் வரபோது கொட்டார கரைக்கு வந்தாங்க. ஆமா நேரமும் எப்படிப்பட்ட நேரம்? எப்படி மூந்தி கற்கள் சாம வேலை அந்தி கற்கள் சரி முதல் சாம வேலை. இனிமே தம்பி எங்க தேட முடியும்? ஆகையினால் அந்த கொட்டார கரையிலே ஒரு பாலடைந்த மண்டபத்தை கண்ணிலே கண்டாங்க. அப்போ கண்ணிலே கண்டபோது சரி அண்ணன் தம்பி 6 பேரும் நாம இந்த பாலடைந்த மண்டபத்தில் சரி இந்த இரவு தங்கி நாளை காலையிலே தேடி பார்ப்போம். அண்ணன் மண்டபத்துல சேர்த்த படுத்து வந்துட்டு போவோம். காலையில போவோம். அண்ணன் மண்டபம் இருக்காருங்க. மார்க்கெட் இருக்கு, சூப்பர் மார்க்கெட். சரி பாலடைந்த மண்டபத்திலே அண்ணன் தம்பிமார் 6 பேரும் ராவோடு ராவாக படுத்திருக்கும் போது அன்றைய தினத்திலே எனது ஆரிய முத்துப்பட்டன் மந்திரிமார்களை அழைத்து அடே மந்திரிமார்களே அதாவது இன்று நான் என்ன செய்ய போறேன்? பவனி வர போறேன் ஐயா. கொட்டார கரையை பவனி சுத்தி பார்க்க போறேன். பவனி சுத்தி பார்க்க போகிறேன் என்று ஆரியதொரு முத்துப்பட்டன் சரி அப்படியே கொட்டார கரை பவனி சுத்தி வராரு. அன்றைய பவனி எதுல வரி? அன்றைய பவனி
எதுலயா பவனி வந்தாருங்க? ஆணையில ஆரியதோர் முத்துப்பட்டன் பவனி வர வேண்டும் என்று சரி அதற்கு தகுந்த வேஷத்தை போடுகிறார். எப்படி போடுகிறார்? எப்படி ஐயா? என்ன ஆணை மேல அம்பாரியா அம்பாரியோ அம்பாரியா ஆரியதோர் முத்துப்பட்டன் முத்துப்பட்டன் ஆரியதோர் முத்துப்பட்டை பவனி சுத்தி வரபோது அங்கே வாழடைந்த மண்டபத்தில் கண்ணாலே கண்டபோது அங்கே அண்ணன் தம்பி ஆறு பேர்கள் முத்துப்பட்டன் கண்ணில் கண்டு வாரும் பிள்ளா சேவகரே வாரும் பிள்ளா சேவகரே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளாய் வார்த்தை ஒன்றை சொல்ல கேளா முத்துப்பட்டன் அப்படியே அழகா பாலடைந்த மண்டபத்துல ஆரியதோர் முத்துப்பட்டன் பவனி சுத்தி வராரு. அப்படி பவனி சுத்தி வரும்போது பாலடைந்த மண்டபத்தை கண்ணிலே கண்டார். சரி பாலடைந்த மண்டபத்தை கண்ணிலே கண்டபோது சேவகரை வரவழைத்து வாரும் பிள்ளா சேவகரே ஒரு வார்த்தை ஒன்றை சொல்ல கேளா சரி என்று ஆரியதோர் முத்துப்பட்டன் சரி சேவகரை வரவழைத்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஐயா வாரும் பிள்ளா சேவகரே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளும். பாலடைந்த மண்டபத்தில் படுத்திருக்கும் 6 பேர்கள் கள்வர்களோ திருடர்களோ கண்டறிய வேண்டும் என்றும் அடியுங்கையோ விடியுங்கோயோ அடியுங்கையோ விடியுங்கோயோ 6 பேரை இழுத்து வாங்கோ அடியுங்கோயோ விடியுங்கோயோ விடியுங்கோயோ பாலடைந்த மண்டபத்தில் போதும் உனக்கு பாலடைந்த மண்டபத்தில் சரி படுத்திருக்கும் 6 பேர்கள் அவர்கள் கள்வர்களோ திருடர்களோ சரி கண்டறிய வேண்டும் என்றும் அடிச்சு அந்த 6 பேத்தையும் இழுத்துட்டு வாப்பா. அண்ணன் தம்பி 6 பேத்தையும் அப்படியா? சரி கள்வர்களோ திருடர்களோ அதனை கண்டறிய வேண்டும். அடியுங்கய்யா பிடியுங்கய்யா சரி அந்த 6 பேரையும் இழுத்துவாங்க. இந்த வார்த்தையினை காதிலே கேட்டார் சேவகரும். சரி முத்துப்பட்டன் சொன்ன போது சேவகர்கள் இங்கே வருகிறார். அப்படியே பாலடைந்த மண்டபத்துக்கு பக்கத்திலே வந்தாரான. சரி பாலடைந்த மண்டபத்து பக்கத்திலே வந்து அண்ணன் தம்பியாக 6 பேரை 6 பேரை தட்டி உசுப்புகிறார். சேவகரும் ஒன்று சேர்ந்து ஆரியதோர் முத்துப்பட்டன் அண்ணன் தம்பி 6 பேரையும் என்ன செய்வார் தெரியுமா? என்ன சுற்றி அங்கே தான் வளைந்து அண்ணன் தம்பி 6 பேரை சேவகரும் கொண்டு வந்து சேவகரும் முன்னடக்க பட்டன்மார்கள் பின்னடக்க முன்னும் பின்னும் நடந்து ராமராஜன் அரமனைக்கு ராமராஜன் அரமனையில் பட்டன்மார்கள் வந்து சேர்ந்தார். ராமராஜன்
அரமனைக்கு முன்னாலே ஆமையா இந்த சேவகர்கள் 6 பேரை இழுத்து வந்து ஆரியதோர் முத்துப்பட்டன் ஆணை மேல இருந்தான். ஆமா, ஆணை மேல இருக்கும்போது அண்ணன் தம்பி 6 பேரையும் அப்படியே வரிசையா நிறுத்திட்டாங்க. அண்ணன் சரி வரிசையா நிறுத்தினான்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் வித்தியாசம் தெரிஞ்சதா? குமரி இட்டு இருந்தான, குமரி இட்டு அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் தெரியல. பட்டனுக்கு தான் அண்ணன்மார்கள் என்று வித்தியாசம் தெரியல. சரி எல்லாரும் பேரவழி ஓட்டு இருக்காங்க. சரி வித்தியாசம்னா பேரவழி ஓட்டு அப்படியே செக்கச்சவேன்னு அவங்க ஒண்ணே மாதிரியே கருகரு இருப்பாங்க. என்ன மாதிரி? ஆமா ஆமா. சரி அண்ணன் தம்பி 6 பேர் 7 பேர் இருந்தாலும் எல்லாரும் ஒன்று போல இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு ஆளு நல்ல குணமா இருக்கும், ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும், ஒரு ஆளு அதோட கொஞ்சம் சண்டியரா இருப்பாரு. என்ன மாதிரி நல்ல குணம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். ஆமா. கொடுத்தா வாங்க. உடனே பார்த்தார். சரி அண்ணன் தம்பி 6 பேரை கண்ட ராமராஜனோ, ஆமா ஐயா உங்களுக்கு எந்த ஊர் எந்த தேசம், நீங்க எங்க இருந்து இங்க வந்தீங்க அப்படி என்று கேட்டபோது அப்படி கேட்கும் போது ஐயா நாங்க எங்க பிறந்த தெரியுமா? ஆரிய அண்ணன் தம்பி 6 பேரும் அப்படியே ராமராஜன் அரமனைக்கு முன்னால சொல்லுதாங்க. ஐயா பிறந்ததுவோ ஆரிய நாடு, வளர்ந்ததுவோ ஆரிய நாடு, சோமாசி வட்டருக்கும் சிவகாமி ஆட்சியர்க்கும் அண்ணன் தம்பி 7 பேரும் அருமையுடன் பிறந்து வாயோ, தம்பியை தாங்கானா மேலே நாடு கண்ட நாடு எல்லாம் தம்பியை தான் தேடி வந்தோம், எங்க எல்லாம் தேடி பார்த்தோம், எங்க எல்லாம் தேடி பார்த்தோம், இருக்கு இடம் தெரியலையே, எங்க எல்லாம் தேடி பார்த்தோம், எங்க எல்லாம் தேடி பார்த்தோம், இடம் தெரியலையே. இந்த வார்த்தையினை காதிலே கேட்ட ஆரிய முத்துப்பட்டனும் ஆகா நமது அண்ணன் தம்பிக்கெல்லாம் இந்த விதமான மோட்சம் வந்துட்டு சரி என்று மனதிலே எண்ணி அப்படியே ஆணை மேல அதுக்கு மேல இருப்பாரா முடியுமா அவருக்கு? அந்த மனசே கிடையாது. அதுக்கப்புறம் ஆரிய முத்துப்பட்ட என்ன செய்தா தெரியுமா? ஐயா ஆணை மேல இருந்தவட்டன் அலறிய போக்கில் விழுந்தான், அண்ணன்மாரே தமையன்மாரே அரியலையா தெரியலையா கூட நானும் பிறக்கலையோ, கூட்டுவாள் உன்னலையோ, ஒற்றாய் நாம ஒற்கலையோ, ஒரு கணத்தில் உன்னலையோ என்று சொல்ல முத்துப்பட்டேன். ஏதோ செய்தார் அண்ணன்மார்கள் ஒன்று கூடி அருமைதொரு பட்டனை தான் கெட்டி தழுவுகிறார், கெட்டி தழுவுகிறார், கட்டி மகன் பட்டன் என்றார், ராமராஜனுடைய அரமனையிலே வந்து ஆரியதோறு முத்துப்பட்டனும் சரி அப்படியே ராமராஜன் அரமனையில அண்ணன் தம்பியை பார்த்த உடனே பார்த்தபோது அதுக்கப்புறம் அவருக்கு மனசு கேட்குமான்னு கேட்கவில்லை, மனசு கேட்கவே இல்ல. சரி அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? என்ன ஆணை மேல் இருந்த பட்டன் அலறிய பொங்கியில் விழுந்தார். ஆமா அண்ணன்மாரே தம்பிமாரே சரி என்ன அறியலையா தெரியலையா, தெரியலையா கூட பிறக்கலையா, ஆமா கூட்டுப்பால் உன்னலையோ, உன்னலையோ ஒன்னா பிறக்கலையா, சரி நாமல் ஒரு கணத்தில் உன்னலையா, ஆமா அப்படி என்று சரி அருமை தம்பியாகப்பட்ட முத்துப்பட்ட ஆமா அண்ணன் தம்பி 6 பேரையும் பார்த்து சொல்லி கொண்டிருந்தான். 6 பேரை பார்த்து அழுது குழம்புகின்றார். அப்படி சொல்லி கொண்டு இருக்கும் போது அண்ணா சரி தம்பியாகப்பட்ட முத்துப்பட்டனை கண்டவுடனே கண்டபோது அண்ணன் மாதிரி என்னைக்கு சாப்பிட்டாங்களோ அவங்கள எப்படி இருக்காங்க வயிற்ற பாருங்க, கிடாங்குள் கிடக்கு எங்க வயிற்ற. இப்போதானே அவன் சொர்ண ஹோட்டல தின்னா 6 இட்லி 2 பூரி இல்ல, அவன் பாக்கிச்சு அப்படி தெரியுதியா? பட்ட சொல்றாரு, இவனை யார் சொன்ன பட்டன் சொல்றாரு, பட்டனை. அண்ணன் மாதிரி எப்போ சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ, ஏன்னா அவங்க அவ்வளவு ருசியா சாப்பிட்ட ஆளுக்க. ஆமா அந்த கால சத்துணவு புத்தகம் வாங்கி அவ்வளவு ருசியா அம்மா சமைச்சு போடுவாங்க ஐயா. ஓ சத்துணவு திட்டப்படி சாப்பிட்ட ஆளுக்க. ஆமா, அதனால அண்ணன் தம்பி சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ என்று ஆமா அண்ணன் தம்பி 6 பேரையும்
அவரவர் அரமனை ராமராஜருடைய அரமனையிலே 4 பேரையும் குளிக்க வைத்தாரு. குளிக்க வைத்து பந்தி போஜனங்கள். காலை உணவு என்ன? இட்லி இட்லி தோசை இட்லி தோசை. இட்லி தோசைனா அப்பேற்பட்ட இட்லி கிடைக்குமா? அப்படியே இட்லியா வைக்க முடியாது, அப்படியே தோசையும் வைக்க முடியாது. அப்படியா? காலையில என்ன சாப்பாடு? நம்ம கீழே செக்காரகுடி சொர்ண ஹோட்டல் எப்படி இருந்தது? எவ்வளவு அருமையா இருந்தது. அருமையா சாப்பாடியா காலையில? காலையில இட்லி பூரி பொங்கல். சரி, மதியம் சாம்பார் 2 கூட்டு ரசம் பாயாசம். இப்ப ஈவினிங் ஈவினிங் அப்பா நைட் என்னதியா? நைட் என்ன கொடுத்தாங்க? இட்லியும் சூடா பூரி கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் ஸ்பெஷல் தோசை இருந்துச்சு. உனக்கு இருந்துச்சோ? எனக்கு இருந்துச்சியா? நீ அவரை ஸ்பெஷலா கவனிச்சிருப்ப. குவார்டர் ஆஃப் இதை வாங்கி கொடுத்திருப்ப. அதான் ஸ்பெஷலா கொடுத்திருப்பாரு. யார் நானாயா? புலவரியா? உடனே பார்த்தான். இப்படி ஆரிய முத்துப்பட்டன் அண்ணன் தம்பிக்கு வேண்டிய அத்தனை காலை உணவு மதிய உணவு அத்தனை வணங்கி தம்பி, அதாவது ஆரிய நாட்டிலே நமது தாயும் தகப்பனுக்கு சாகுரிதி காலமாச்சு. சரி வாடா நம்ம ஊருக்கு போவாங்க. தம்பி நம்ம ஊருக்கு போவோம். உடனே ராமராஜனுக்கு முன்னாலே வந்தார் ஆரிய முத்துப்பட்டன். சரி ராமராஜனுக்கு முன்னாலே வந்து என்ன சொல்லுகின்றார்? ஆரிய முத்துப்பட்டன் கேட்காரு. சரி மன்னா அண்ணா அரசே மன்னா, அதாவது எங்க தம்பி எங்கள் அண்ணனாகப்பட்ட 6 பேரும் சரி எங்கள் அப்பாவாகப்பட்ட எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அங்க ஆரிய நாட்டிலே சாகுரீதி காலமாச்சு. காலமாகி விட்டது. ஆகையினால் நாங்க ஊருக்கு போறோம் அப்படி என்று ஆரியதோர் முத்துப்பட்ட சரி ராமராஜருக்கு முன்னாலே சொல்லி கொண்டிருக்காரு. சொல்லி கொண்டிருக்கின்றார். என்ன சொல்லுகிறார்? ஆமா ஐயா சம்பளத்தை கணக்கு தீர்த்து சந்தியாக அனுப்பி வையும் என்று சொல்ல முத்துப்பட்டேன். ஆமா ஏதோ செய்தார் ராமராஜ. என்னடவா முத்துப்பட்டா? ஆமா எனது வார்த்தை கேளும் ஐயோ. சம்பளத்தை கணக்கு பார்த்தும் சந்தியாக அனுப்பும் ஐயோ. சம்பளத்தை கணக்கு பார்த்து சந்தியாக அனுப்பும் ஐயோ. ஐயாவே அரசே, ஆரிய நாட்டிலே தாயும் தகப்பனுக்கும் சாகுரதி காலம் ஆன காரணத்தால் வந்த புதுசுல யாருமே இல்லன்னு சொன்னாரு. இப்ப திடீர்னு அண்ணன் தம்பி எங்க இருந்து வந்தாங்க உங்களுக்கு? அப்படியா? எங்க இருந்து வந்தாங்க அவங்க? எங்க இருந்து வந்தாங்க? எப்படி போய் சொல்லியிருக்காரு. ஆமா இவங்க அண்ணன் தம்பி 6 பேரும் கேட்காங்க. சரி சம்பளத்தை கொண்டு போறோன்னு. இவர்கிட்ட நம்ம என்ன பேச்சு? மந்திரி இருக்காரு, மந்திரியை பேசிக்கிறோம். மந்திரி கேட்காரு. உடனே பார்த்தார். கொஞ்சமா நினைச்சு பாக்காரு உப்பு சாப்பிட்டத நினைக்கல. அதனால் ராமராஜனுடைய அரமனையிலே ராமராஜன் ஆகப்பட்டவன். சரி ராமராஜன் முன்னாலே கேட்ட போது என்ன ஐயா நீர் என்னுடைய வாசலிலே சரி உமரை சுத்தி எவ்வளவு பேரு? 6 படைதளபதி சரி 60,000 மந்திரி 7 படைதளபதி 70,000 மந்திரி வேல்காரர் வெடிக்காரர் சரி கர்ணக்கோள் வீச்சுக்காரர் அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படி தந்தும் சரி நீர் என்ன மதிக்கல ஐயா. அப்போ ராமராஜன் சொன்னாரு சரி உனக்கு அண்ணன் இருக்கான்னு சொல்லுத. சரி நீ என்ன செய்யி? என்ன இப்ப பாதி சம்பளத்தை நான் கணக்கு முடித்து சரி உனக்கு தாரேன். ஆமா ஆரிய நாட்டிலே தாயும் தகப்பனுக்கும் சரி எல்லா காரியத்தை முடித்து விட்டு நீ மீண்டும் நமது அரமனையிலே மந்திரித்துவம் பார்க்க வாங்காரு. சரி அப்பதான் உனக்கு மீது சம்பளம் தாரம்ங்காரு. அப்படி உனக்கு ஏதாவது வர முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னு வையி இருந்ததுனால் மீதி காசை சரி காக்கா கால்ல கட்டி விட்டுறதாங்காரு. சரி இதனை காதிலே கேட்டான் ஆரிய முத்துப்பட்டன். கேட்டு நமக்கு உப்பு தண்ணி கொடுத்தார் என்று நினைத்து பார்த்தானா? பார்க்கவில்லை. நினைத்து பார்க்காமல் சரி வாயில வந்த பிரகாரம் பேசிட்டானே. சரி என்ன சொல்வார? ஆனால் ஐயா சம்பளத்தை தாரேலாவோ சண்டைக்கு நாங்க எடுக்கட்டோமா? பணமாதைத்தான் தாரேலாவோ பணமாதைத்தான் தாரேலாவோ படையெடுத்து சண்டை செய்வோம். சண்டை செய்வோம். ஏனடவா முத்துவட்டோ என்னுடைய உப்பை சென்று என்னையோ எதிர்த்ததாலே ஈனசாதி பெண்ணாலே இடரு வந்து சேருமாடோ. பெண்ணாலே சாவுவது
சம்பளத்தை கணக்கு தீர்த்தும் சந்தியாக அனுப்பி வைத்தாரு சம்பளத்தை கணக்கு தீர்த்தும் சம்பளத்தை கணக்கு தீர்த்தும் சந்தியாக அனுப்பி வைத்தார் என்னடவா முத்துப்பட்டா என்னுடைய உப்பை தின்று சரி என்ன நீ எதிர்த்ததால ஈனசாதி பெண்ணால் உனக்கு இடறு வந்து சேருமடா சக்கிலிய பெண்ணாலை சாவுவது நிச்சயம்தான் அவனுக்கு நிச்சயம்பா என்று சொல்லி சாபமிட்டார் சரி சாபத்தை என்னவில்லை சம்பளத்தை கணக்கு தீர்த்து சரி ராமராஜன் சந்தியாக அனுப்பி வைத்தார் சரி அப்படி அனுப்பி வைத்த போது அண்ணன் தம்பி 7 பேரும் என்னென்ன ஆரிய நாட்டுக்கு வந்தாங்க வந்து ஆரிய நாட்டிலே வந்த போது சரி ஆரியதோர் முத்துப்பட்டனோ அம்மா அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல சரி அதனால ஆரிய நாட்டிலே அம்மாவுக்கு முன்னாலே வந்து அம்மா அம்மா அப்பா என்று அழைத்து கொண்டு வாரான் சரி இளைய மகன்மாகப்பட்ட முத்துப்பட்டன் குரலை காதிலே கேட்ட தாயின் தகப்பனுக்கும் சரி பதிலுக்கு மகனே என்று அழைக்கணும் என்ன இருக்கு சரி என்ன இருந்து என்ன செய்ய அம்மா கைய தூக்குதாங்க தூக்க முடியல முடியல ஆமா ஏன் முடியல ஆமா கையை தூக்க முடியல உடனே பார்த்தார் ஆகா குரலை கேட்கும் போது பார்க்கணும் தூக்கணும்னு தோணுது ஆனா கை போக முடியல அதான் என்ன காரணமும் தெரியலையே நம்ம அங்க ரமேஷ் மெடிக்கல் ஒரு மாத்திரை போட்டா சரியா புலவரையா சொல்லுவாரு அவரு தெரியும் இல்லையா உடனே ஆரியதோர் முத்துப்பட்டன் ஆரிய நாட்டிலே தாயும் தகப்பனிடத்திலே வந்து சரி நமது தாயும் தகப்பனுக்கு இவ்வளவு மோசமான நிலைமை ஏற்பட்டது என்று மனதிலே வருத்தப்பட்டு அப்பந்தான் மனதில் நினைக்கிறார் என்ன நினைக்கின்றார் அண்ணன் தம்பி 6 பேரும் சரி தம்பி அம்மா அதாவது நம்மளுடைய அரமனையிலே சரி மூவாக்களுக்கு வாழ்வர்த்த கிண்ணம் சரி முன்னோர்களுக்கு வாழ்வளர்த்த கிண்ணம் அந்த பொற்கிணத்துல ஒரு கிணத்தை எடுத்து பாலை ஊத்தி பஞ்சால் வாழ விட்ட அப்பாவை பரமலோகம் போனார் சரி இளைய மகனாக முத்துப்பட்டன் வாழ விட்ட அம்மாவை யமலோகத்துக்கு போனார் சரி இப்படி தாயும் தகப்பனும் இறந்த போது தாயும் தகப்பனும் இறந்த போது சரி அண்ணன் தம்பி 6 பேரும் அண்ணன் தம்பி 7 பேரும் ஆரிய நாட்டுல சரி அப்படியே ஒருவருக்கு ஒருவர் பேசுதாங்க அண்ணன் என்ன பேசுகிறார் தாய் தகப்பனுக்கு வேண்டிய ஈமக்காரிகள் அத்தனையும் செய்து முடித்து சரி அண்ணன் தம்பி 7 பேரும் பேசுறாங்க என்ன பேசுகிறார் அண்ணா செக்கழகு பொன் இருந்தாலும் செதிக்குது என்ன காணாதப்போ இருந்தாலும் தம்பி செதுக்கிது இங்க காணாதப்பா பொன்னிருந்தால் செதுக்கியது என்ன காணாதப்போ அரையளவு பொன்னிருந்தால் ஆக்கியது என்ன காணாதப்போ என்று சொல்ல முத்துப்பட்டன் ஏதோ செய்தார் அண்ணன்மார்கள் வியாபாரங்கள் செய்ய வேண்டும் இருந்து அண்ணன் உண்ண வேண்டும் வியாபாரங்கள் செய்ய வேண்டும் இருந்து அண்ணன் உண்ண வேண்டும் மலையாளம் போக வேண்டும் சாமான்களை வாங்க வேண்டும் என்று சொல்ல அப்பாப்பட்ட ஏதோ செய்தார் தம்பிமார்கள் அண்ணன் தம்பி 7 பேரும் மலையாளம் போக வேண்டும் மலையாளம் வருவாரா சாமான்களை வாங்குவாரோ மலையாளம் வருவாரோ சாமான்களை வாங்குவாரோ அண்ணன் தம்பி
6 பேரும் ஆமா மலையாளத்திலே வந்து வழிந்த ஜாமான்கள் எல்லாம் வாங்கி சரி இஞ்சி பொடி ஏலப்பொடி சுக்கு பொடி மிளகு பொடி அத்தனை ஜாமான்களை வாங்கி சரி அந்த ஜாமான்களை எங்க கொண்டு வந்தாங்க ஆரிய நாட்டிலே கொண்டு வந்து இந்த ஜாமான்களை நமது பாண்டிய தேசத்திலே கொண்டு சரி வியாபாரம் செய்ய வேண்டும் அப்படி என்று மனதில் நினைக்கின்றார் தம்பியாகப்பட்ட ஆரிய முத்துப்பட்டனை அழைத்து சரி தம்பி முத்துப்பட்டா அண்ணா நமது ஆரிய நாட்டை நம்ம அரமனை நீ பக்குவமா பாத்துக்கோ சரி நாங்க போய் பாண்டிய தேசத்துல போய் வியாபாரம் பார்த்துட்டு வரோங்க 6 பேர்ல வியாபாரம் பார்த்துட்டு வர நீ பத்திரமா பாத்துக்கோப்பா கேப்பானா முத்துப்பட்டேன் சரி அவர் கேட்பாரா கேட்க மாட்டாங்க அவர் என்ன சொன்னாரு என்னென்ன அண்ணா அண்ணா அதாவது கொட்டாரக்கரை ராமராஜனுடைய அரமனையிலே சரி எனக்கு 7 மந்திரிமார் ஆமா 70 படைத்தளபதி 6 மந்திரிமார் சரி 60 படைத்தளபதி ஆமா வேல்காரர் வெடிக்காரர் சரி வீச்சுக்கோள் கர்ணக்காரர் அத்தனை 1000 சேவர்கள் சூழ சரி நான் மந்திரித்துவம் பார்த்தாலன்னா சரி ஆனா ஆரிய நாட்டுல என்ன தன்னந்தனியா இருக்க சொல்லுதீங்க ஆமா அதனால இருக்க முடியுமா ஏ தம்பி அதாவது நீ பாண்டிய தேசம் வரணும்னு வையி சரி பாண்டிய தேசம் பாவையர்கள் பெருத்த நாடு சரி அங்க வரக்கூடாதப்பா அழகா இருக்கப்பா யாரு நீ என்ன அழகா இருந்துட்டு இருக்க உன் அழகா பாத்துட்டா நாங்க அப்படியா இருக்கோம் இந்த பாரு எள்ளுப்புனா இருக்குல்ல அது மாதிரி இருக்கு நீ வேற அழகா இருக்க ஏன்னா உனக்கு மந்திரி ராமராஜ அரண்மனையில அலங்காரம் செய்யறதுக்கே ஒரு தனியா ஒரு ரூம் கொடுத்தா வச்சியா அப்படியா நான் அழகா இருக்கேன்னு சொல்றீங்க நீ ஒன்னியா சொன்னா என்ன சொல்றீங்க மூஞ்ச பார்த்தாலும் என்னப்பா குறை உனக்கு நல்ல அழகுதான் ஏ தம்பி பாண்டிய தேசத்தில் பாவையர்கள் பெருத்த நாடு அதனால் வரக்கூடாது தம்பி என்று சொல்ல வராதடா அப்பதான் ஆரிய முத்துப்பட்டன் சொல்லுகிறார் என்ன சொல்லுகின்றா பாண்டிய தேசத்துக்கு நீ வரலாமாப்பா வரக்கூடாது அது எப்பேற்பட்ட நாடு தெரியுமா என்று ஆரிய முத்துப்பட்டனை பார்த்து அண்ணன் தம்பிமார்கள் சொல்லுகிறாங்க என்ன சொல்லுகின்றார் இப்படி சொல்வாரே ஆனால் எப்படி ஐயா கொல்லி கண்ணு சக்கலத்தி சக்கலத்தி கொல்லி கண்ணு சக்கலத்தி கூப்பிடுவா கைய தட்டி அப்பி கூப்பிடுவா கைய தட்டி சக்கலத்தி குறிவோட்டு பார்ப்பாளடா குண்டுகளு சக்கலத்தி குறிவோட்டு பார்ப்பாளடா ராமகளு சக்கலத்தி அடி ஓட்டு பார்ப்பாளடா ராமகண்ணு சக்கலத்துடைய ஆசை கொண்டு பார்ப்பாளடா தோசைக்காலு சக்கலத்தி தோசைக்காலு சக்கலத்தி கூப்பிடுவா கைய தட்டி கூப்பிடுவா கைய தட்டி தோசைக்கால சக்கலத்தி உன கூப்பிடுவா கைய தட்டி முன்னழகை கண்டவர்கள் மோகி பாராயிரம் பேர் முன்னழகை கண்டவர்கள் மோகி பாராயிரம் பேர் பின்னழகை கண்டவர்கள் பெருமை கொண்டோராயிரம் பேர் பின்னழகை கண்டவர்கள் பெருமை கொள்வாராயிரம் பேர் ஆளிலையோ அழகனடா அதிர்வீர சூரனடா ஆளில் அழகனடா அதிர்வீர சூரனடா வங்கி தலையழகா வாடாமல்லி புட்டழகா வங்கி தலையழகா வாடாமல்லி பொட்டுக்காரா சிகப்பழகா செந்தூர் புட்டழகா சிகப்பழகா செந்தூர் கல்லறிக்கி தப்பினாலும் கண்ணேறிக்கி தப்ப மாட்டாய் பெண்கள் கண்ணேறிக்கி தப்ப மாட்டா கண்ணே
கச்சை கட்டி வீதியில் வந்தா கருணே என்று கையெடுப்பார் கச்சை கட்டி வீதியில் வந்தா கருணே என்று கையெடுப்பார் சோமங்கட்டி வீதியில் வந்தா விதி வந்தாரு சோமங்கட்டி வீதியில் வந்தாரு சொக்கு ரெண்டு கையெடுப்பார் கையெடுப்பார் சொக்கு ரெண்டு கையெடுப்பார் 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 சோமங்கட்டி வீதியில் வந்தாரு உடனே பார்த்தார். சரி, அதாவது என்னென்ன இந்த கீழே செக்காரக்குடிமான நகரத்தில் நகரத்தில் என் ஐயன் சொரிமுத்துவாள் ஐயனாருடைய வாசலில் வாசலிலே அதாவது என்னென்ன மதிய குடை விழாவில் அன்னதானம் வழங்கிய நண்பர்கள் யார் யாரு அதாவது என்ன சொரிமுத்துவாள் ஐயனாருடைய வாசலில் சரி சொரிமுத்துவாள் ஐயன் பூரண பொற்களை வாசலிலே வாசலில் மதிய அன்னதானம் வழங்கிய மெய்யன்பர்கள் யார் என்றால் யார் யாருன்னு அதாவது சங்கரம் பிள்ளை மகன் சரி சித்திரபுத்திர நயனார் ஆமா ஒரு பை அரிசி சரி சோனா ஆனா சொரிமுத்து பிள்ளை மருமகன் ஆமா பெருமாள் பேச்சி அம்மாள் சரி 3 பை அரிசி 3 பை அரிசி கடை அண்ணாமலை மருமகன் சரி முத்துப்பட்டன் மகன் மகாலிங்கம் ஆமா பேச்சி அம்மாள் ஆமா அன்னதானத்திற்கு ரூபாய் 10,000 வழங்கியுள்ளார் வழங்கி உள்ளார் சோனா ஆனா சொரிமுத்து மகன் பிள்ளை மகன் ஐயம்பெருமாள் சரி ரூபாய் 2,000 காலை தலவாய் மாட சுவாமி அதாவது காலையிலே தலவாய் மாடனுக்கு படப்பு அன்னதானம் சரி அதாவது தலவாய் மாடனுக்கு படப்பு அன்னதானம் வழங்கிய மெய்யன்பர்கள் யார் யாருன்னு தேனா நாராயணம் பிள்ளை மகன் ஆமா நானா தலவாய் பிள்ளை குடும்பத்தார் தலவாய் பிள்ளை குடும்பத்தார் தேனா நாராயணம் பிள்ளை மகன் சரி நானா தலவாய் பிள்ளை குடும்பத்தார் குடும்பத்தார் அதாவது என்ன குடிதண்ணீர் கேன் வழங்கியவர்கள் வேணா சேனா லட்சுமணம் பிள்ளை மகன் சரி ஆதிமூல பெருமாள் ஆமா மகேஸ்வரி குடும்பத்தார் மகேஸ்வரி குடும்பத்தார் இந்த ஆண்டவன் சொரிமுத்துவாள் ஐயனுடைய வாசலில் அன்னதானம் வழங்கிய மெய்யன்பர்கள் சரி சங்கரம்பிள்ளை மகன் சித்திரபுத்திர நயனார் ஒரு பை அரிசி சரி சோனா ஆனா சொரிமுத்து மருமகன் பெருமாள் பேச்சியம்மாள் 3 பை அரிசி 3 பை அரிசி கடை அண்ணாமலை மருமகன் முத்துப்பட்டன் மகன் மகாலிங்கம் பேச்சியம்மாள் ஆமா ரூபாய் 10,000 ஆமா சோனா ஆனா சொரிமுத்து மகன் ஐயம்பெருமாள் சரி ரூபாய் 2,000 காலை தலவாய் மாடனுக்கு படப்பு அன்னதானம் வழங்கிய மெய்யன்பர்கள் ஆமா தேனா நாராயணன் பிள்ளை மகன் சரி நானா தலவாய் பிள்ளை குடும்பத்தார் குடும்பத்தார்கள் அதோடு மட்டுமா என்னென்ன கொடிதண்ணீர் கேன் வழங்கிய மெய்யன்பர்கள் சரி வேணா சேனா லட்சுமணம் பிள்ளை மகன் ஆமா ஆதிமூல பெருமாள் சரி மகேஸ்வரி குடும்பத்தார் மகேஸ்வரி குடும்பத்தார்கள் அதாவது என்ன அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வ பூமான் புண்ணியவான் யார் ஐயா யாரு நமக்கு 200 ரூபாயை 200 லட்சமாகவே பரிசளித்த தலவாய் மாடசாமி கோமரமாக விளங்கி வரக்கூடிய சரி சோனா ஆனா சொரிமுத்து பிள்ளை மகன்கள் சோனா ஐயம்பெருமாள் பிள்ளை அவர்கள் சோனா செந்தட்டி அவர்கள் சரி சோனா முருகன் அவர்கள் சோனா பேச்சுமுத்து அவர்கள் அவர்களுடைய தங்க திருக்கரத்தினால் நமக்கு 200 ரூபாயை 200 லட்சமாகவே அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார் அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அன்னாருடைய குடும்பல கோத்திரமெல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா ஐயா தலவாய் மாடன் ஆரியதொரு முத்துப்பட்டனை பார்த்து அண்ணன் தம்பி 6 பேரும் சொல்லுதாங்க ஏ தம்பி நீ பாண்டிய நாட்டுக்கு வர வேண்டாம் தம்பி ஆளு நீ எப்படி இருக்க என்று அண்ணன் தம்பி 6 பேர் என்ன சொன்னாங்க ஏ தம்பி உன் அழகையும் ரூபணியத்தையும் பார்த்தா எவ்வளவு அழகா இருக்க அப்படி என்று ஆரிய முத்துப்பட்டனை பார்த்து அண்ணன் தம்பி 6 பேரும் சொன்னாங்க என்ன மேலும் என்ன சொல்வாரே ஆனால் ஏ செக்க சிகப்பழகா சிலுக்கு கண்ணு அழகா பையா சிலுக்கு கண்ணோ பையா பொட்டு கார கோணே கீழப்பழகா குங்குமுக பொட்டு கார கோண கீழப்பு கார அழகா வாடாமல்லி ஒட்டு தப்பினாலும் கண்ணருக்கு கண்ணே தீர தப்ப மாட்டாய் கண்ணே
முத்துப்பட்டனிடம் சொன்னபோது அண்ணா அண்ணா அதாவது ராமராஜனுடைய அரமனையிலே நாம் மந்திரத்துவம் பார்த்தாள். சரி, ஆகையினால் இந்த ஆரிய நாட்டிலே நான் தன்னந்தனியாக இருக்க முடியாது. நானும் உங்களோடு பாண்டிய தேசத்துக்கு வருவேன். தனியா விட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்கய்யா. இருக்கு சங்கரவேல் டானிக்க அதை வாங்க சொல்லி அடிச்சிருவேன். இவன்ட்ட வாங்க சொல்லி ஆமா சங்கர கோயில் டானிக்கு வாங்கி அடிச்சிருவாங்களாம். அடிக்க போறேன். ஆமா நாளைக்கு 250 அப்படியா? ஆமா, அவன் சங்கர கோயில் மருந்து கேட்கான். சங்கர கோயில் மருந்து பச்சை கடை என்ன கடை? அந்த கடை இல்லையா, சங்கர கோயில் டானி கேக்குயா. சங்கர கோயில் டானிக்கா? இந்த அந்த ரோக்கரு நான் உங்களை மாதிரி நிச்சயா அந்த டானிக்கா. உடனே பார்த்தார். அண்ணன் தம்பி 6 பேரும் 6 சுமையா இருந்ததை பிரித்து 7 சுமையா கட்டினாங்க. 7 சுமையா கட்டி அவரவர் சுமையா அவரவர் தலையிலே தூக்கி வைத்து ஆரியதொரு முத்துப்பட்டன்மார்கள் ஆரிய பட்டன்மார்கள் எங்க வந்தாங்க? வியாபார வகைக்கு சென்றாங்க. அப்படியே பாண்டிய நாட்டு பாண்டிய தேசத்தை பார்த்து வராங்க. எப்படி வருவாரையானா? எப்படி ஐயா? வண்ணரம் சூழ்ந்த மலையதுதான் வண்ணரம் சூழ்ந்த மழையது தண்ணிலே வாரார்கள் பட்டன்மார்கள். மந்திகள் கோப்பில் மறித்து விழுகின்ற மந்திகள் கோப்பில் மறித்து விழுகின்ற மாமர சோலை விட்டார் பட்டன்மார் மாமர சோலை விட்டார். மந்திகள் தோப்பில் மறித்து விழுகின்ற மந்திகள் தோப்பில் மறித்து விழுகின்ற மாமர சோலை விட்டார் பட்டன்மார் மாமர சோலை விட்டார். கூடன் ஈட்டியும் வேங்கையும் பாலுடன் கூடன் ஈட்டியும் வேங்கையும் பாலுடன் சிவந்த கனிகளுடன் சிங்காரமான மழையும் கடந்துமே சிங்காரமான மழையும் கடந்துமே ஆரியங்காவில் வாரா பட்டன்மார் ஆரியங்காவில் வாரா. சிங்காரமான மலையும் கடந்துமே சிங்காரமான மலையும் கடந்துமே ஆரியங்காவில் வாரா பட்டன்மார் ஆரியங்காவில் வாரா. வந்தந்த நாதனை கண்டதோழுதோமா மறுநாள் எழுந்தரித்து மறுநாள் எழுந்தரித்து வாய்த்த குளத்துக்கும் புளியும் சவரிமான் வாய்த்த குளத்துக்கும் புளியும் சவரிமான் மலைய கடந்து வாரா. வாய்த்த குளத்து போல் மலையும் கடந்து வாரா. ஐந்து தள ஈஸ்வரரை சர்வ செய்தோ ஐந்து தள அகத்திய ஈஸ்வரனை சர்வ செய்து பத்திவாயோ பழைத்த மாணிக்கங்கள் வளர்த்தோதேரோ பாங்கு கோக்கென்று நீர் சொல்லியோ தென்றல் வீசியதோ தென்போதி மாலை
ஒதுகையவர் வளமாய் வந்தோ மாலை ஒதுகையவர் வளமாய் வந்தோ மாமுனி அகசியரை சர்வசே அங்கே யகோதே தோம் சங்கரதே தோ சுழி தீர்த்தோ ஆடிவாரோ அங்கே ஓராவி கடையோமேட்டோ போற்ற மயிலுமா மூடுமேட்டோ பண்டகசாலை கடையோமேட்டோ நம்ம பட்டங்காடு பட்டன் கொள்ளோ அங்கே மயிலாடு பாறை கோடி நீலகண்ட கஜமேட்டோ கண்டமனை சர்வ செய்தோ ஐயாளுங்க கஜமேட்டோ நம்ம அழுங்க கஜமேட்டோ அங்கே ஆளிரங்கா பொய்கவே நலமுடனை தாங்களேதோ பாலோடை தனங்களேதோ அளவாய் மாடசுவாமி கொட்டாரத்தில் அளவாய் மாடசுவாமி கொட்டாரத்தில் ஆள சுமைய கொண்டு இறக்கி வைத்து அளவா மாடசுவாமி கொட்டாரத்தில் அளவாய் மாடசுவாமி கொட்டாரத்தில் கொண்டு இறக்கி வைத்து உடனே பார்த்தார் அண்ணன் தம்பி 7 பேரும். ஆகா ஆரியோதூர் முத்துப்பட்டன் அண்ணன் தம்பி 7 பேரும் 7 பேர்களும் 6 சுமையா இருந்து பிரித்து 7 சுமையாக கெட்டி தலையில சுமந்து கொண்டு அப்படி 7 சுமையாக பிரித்து சரி நேரா பாண்டிய தேசத்துக்கு வராங்க. வருகிறார்கள் பாண்டிய தேசம். ஆமா சரி பாண்டிய தேசத்துக்கு வரபோது நமது சொரிமுத்தையன் வாசலில் சரி பாலோடை தான் கழித்து தலவாய் மாடசுவாமி கொட்டாரத்தில் அண்ணன் தம்பி 7 பேரும் தலை சமய கொண்டு இறக்கி வைத்தார்கள். தலை சுமைய கொண்டு இறக்கி வைத்து அண்ணன் தம்பி 7 பேரும் என்ன சார் தெரியுமா என்ன அண்ணன் தம்பி ஆகப்பட்ட 7 பேரும் சரி என்ன செய்தார் அன்றைய தினத்தில் அவர் தாமதித்து அடுத்த நாள் காலையில் குளித்து சாணம் செய்தல்லவோ சொரிமுத்துவாள் ஐயனுக்கும் பூரண பொருட்களைக்கும் எண்ணெய் காப்பு தேடும் பாலும் இளநீரால் அபிஷேகமும் 1000 பேர் கையெடுத்தும் 1000 பேர் கையெடுத்தும் இதோடு வணங்குகிறார். 6 பேரும் கையெடுத்தோ 6 பேரும் கையெடுத்தோ அதோடு வணங்குகிறாரு. அன்றைய தினத்தில் அவர் தாமதித்து அடுத்த நாள் காலையில் குளித்து சாணம் செய்து எங்கள் சொரிமுத்துவாள் ஐயனுக்கும் பூரண பொருட்களைக்கும் எண்ணெயால் அபிஷேகம் தேனால் அபிஷேகம் அப்படி அபிஷேக ஆதரணை எல்லாம் செய்து தேங்காய் பழம் உடைத்து 7 அடுக்கு தூபம் எடுத்து பருமாறும் வேளையிலே அண்ணன் தம்பி 5 பேரும் எங்களது சொரிமுத்துவாள் ஐயனரை பார்த்து வணங்கி கொண்டிருந்தாங்க. ஆனால் ஆரிய முத்துப்பட்டனோ யார பார்த்து வணங்கினா சட்டநாதன் கேத்திரபாலன் ராஜன் சங்கிலி பூதமே நான் எந்த இடத்திலே மாண்டாலும் உமக்கு என்ன செய்யணும் உமக்கு வலது புறத்திலே மேற்கு முகமாக ஒரு நிலையை வேணும் மேற்கு முகம் எனக்கு ஒரு நிலைய வேணும் அப்படின்னு கேட்டாமல்ல. சரி அப்படி கேட்ட போது கேட்கின்ற போது சவுத்துல இருக்கு பார் கெவுளி அது பட பட படன்னு அடிக்கி
அடிக்கி அடிக்கி நல்ல அடிக்க. அதாவது சரி நமது வில்லிசையை பாடிக்கொண்டிருக்கும் போது நமது வில்லிசையை பாராட்டி சீராட்டி பரிசளித்த செல்வ பூமான் முன்னியவான் யார் ஐயா? யாருன்னு? அதாவது என்ன இந்த கீழே செக்காரக்குடிமான நகரத்தில் சரி கீழே செக்காரக்குடிமான நகரத்தில் அருள்மிகு ஸ்ரீ உச்சினி மகாளி அம்மன் சரி ஸ்ரீ மாரியம்மன் துணை ஆமா 100 ரூபாயும் கீழே செக்காரக்குடி அருள்மிகு தேவி ஸ்ரீ அக்கினிமுத்தம்மன் திருக்கோவில் துணை ஆமா அதாவது அக்னி உச்சினி மகாளி அம்மன் மாரியம்மனுடைய அருளால் வணங்கி வரக்கூடிய பக்தர் கோடியுடைய சார்பிலும் சரி அருள்மிகு தேவி ஸ்ரீ அக்கினிமுத்தம்மன் திருக்கோவில் வணங்கி வரக்கூடிய பக்தர் கோடிகள் சார்பாகவும் நமக்கு 100 ரூபாய் 200 ரூபாயை 200 லட்சமாகவே அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார். அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அன்பர்களுடைய குடும்ப நலகோத்திரமல்ல சரி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? உச்சினி மகாளி அருளாளே வையாரமாய் வாழ வேண்டும், மாரியம்மா அருளாளே மங்களமாய் வாழ வேண்டும், அக்கினி முத்த அருளாளே அக்கினி முத்த அருளாளே வாழ வேணும் 100 கோடி, அக்கினி முத்து அருளாளே அக்கினி முத்து அருளாளே வாழ வேண்டும் அவர் குடும்பம். சங்கிலி பூதம் அருளாளே சந்தோஷமாய் வாழ வேண்டும், பட்டவராய அருளாளே பட்டவராய அருளாளே பகுசோடு வாழ வேண்டும், பட்டவராய அருளாளே பட்டவராய அருளாளே பௌசோடனே வாழ வேண்டும். உச்சினி மகாளி அம்மாள் மாரி அம்மாளுடைய ஆலயத்து சார்பாகவும் சரி ஸ்ரீ அக்கினி முத்தம்மனுடைய ஆலயத்து சார்பாகவும் மாரியம்மன் சார்பாகவும் நமக்கு 200 ரூபாய் 200 லட்சமாகவே அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்தார். ஆமா அவருடைய குடும்ப நலகோத்திரமா வாழ்க வளர்க என வாழ்த்துகிறோம், வாழ்த்திக் கொண்டு சரி இப்படி அண்ணன் தம்பி 7 பேரும் 7 பேர்களும் அண்ணன் தம்பி 7 பேரும் சரி ஆரியதோர் முத்துப்பட்டன் ஆமா சட்டநாதன் கேத்திரபாலன் ராஜன் சங்கிலி பூதத்தை பார்த்து அப்படியே வணங்கி கொண்டிருந்தான். அப்படி வணங்கி கொண்டிருக்கும் போது அப்படி சங்கிலி பூதத்திடம் கேட்கும் போது சங்கிலி பூதமோ சரி அப்படியே உத்தரவு கொடுத்தார். என்ன வலதுபுறம் உள்ள கெவிலி படபடபடன்னு அடித்தது. சரி பூசையை முடித்தார்கள். பாலோடை தான் கழித்து தலவாய் மாடசாமி கொட்டாரத்தில் 7 பேர்களும் ஆளுக்கு ஒரு சுமையை தலையை தூக்கி வைத்து பிறகு எங்க வராங்க தெரியுமா? ஐயா தலவா மாடம் கொட்டாரமும் மட்டம்பாறை பாறை ஓடி மயிலாடு பாறை வீடு குட்டியம்மம்பழக வேலி ஆமா 2 ஏத்த தீர்த்த கோழி ஆனந்த கோட்டை ஏத்தமிட்டு மட்டன்காடு பாதை கூடி மயிலாடு பாறை வீடு சூழி தையம் வாசலிட்டு கும்பகத்து விளை கடந்து ஆமா சூழிய தையம் வாசல் வீட்டு ஆமா 2 ஏத்த தீர்த்த கோழி 2 ஏத்த கூடி ஆனந்த கோட்டை ஏத்தமிட்டு 2 தீர்த்த கோழி ஆனந்த கோட்டை இறக்கம் விட்டு அண்ணன் தம்பி 7 பேரும் கல்யாணி தீர்த்தமிட்டு கருத்தாக்கள் அரமணையா ஆமா கன்று கெட்டும் குளித்துறையும் கருத்தாக்கள் அரமணையும் பாவநாசம் வருவார்கள். ஆமா தாமிரபரணி ஆராதீரே தானபானம் தான் முடித்து பாவநாச பெருமாளையும் ஆமா உலகாலை செல்வ செய்து தாமிரபரணி ஆரோமிலே சிக்கரம சிங்கபூரம் ஆமா விருப்பமுடன் தலை கடந்து சிக்கரம சிங்கபூரம் ஆமா வடக்கு மட வீதியிலே சிவந்தியப்பர் வாசலிலே வாடகைக்கு விடமர்த்தி வாடகைக்கு விடமர்த்தி வந்து சேர்த்தார் பட்டன்மார்கள் வாடகைக்கு விடமர்த்தி வந்த மன்னர் பட்டன்மார்கள் பாடிக்கொண்டிருக்கும் அலங்காரமேடை ஆசார பந்தலிலே நமது வில்லிசையை பாராட்டி சீராட்டி பரிசளித்த செல்வ சீமான் புண்ணியவான் யாரையா? யாரையா? புலவர் மைக்க கொஞ்சம் கூட்டுங்க.
மட வீதியில சரி வாடகைக்கு வீடமர்த்தி வீடமர்த்தி வந்து சேர்ந்தார் 7 பேரும். 7 பேர்கள். அன்றைய தினத்தில் அவர் தாமதித்து அடுத்த நாள் காலையிலே சமையல் செய்தாங்கோ. சாப்பிட்டு இளைப்பாரி தாம்பூலங்கள் தரித்தாங்க. தாம்பூலங்கள் தரித்துக் கொண்டிருக்கும் போது அண்ணன் தம்பி 6 பேரை பார்த்து அருமை தம்பியாகப்பட்ட முத்துப்பட்டன் சொல்லதான், அண்ணா பாண்டிய தேசம் வந்த இடத்திலே நான் உங்களோடு பாண்டிய தேசம் வந்த இடத்துல நான் இந்த பாண்டிய தேசத்திலே 108 திருப்பதி 1008 சிவத்தலம் 108 திருப்பதியும் 1008 சிவத்தலமும் சுற்றி பார்த்து சாணபானம் செய்ய போறாங்க. செய்ய போகிறேன், சாணபானம் செய்ய போறேன்னு சொன்னபோது சரி தம்பியோ சாணபானம் செய்ய போறாங்க. சரி அவன் செஞ்சா செய்யட்டுமே. தாளுக்காரர சாணபானம் என்னையா என்னையா சாணபானம் செய்ய போறேன் என்று சொன்னபோது ஏடா தம்பி முத்துப்பட்டா ஆரிய நாட்டை விட்டு வரும்போது நாம அண்ணன் தம்பி 7 பேரா தான் வந்தோம். மீண்டும் ஆரிய நாட்டுக்கு போனோம்னு வைங்க, நம்ம 7 பேர் தான் போனோடா. ஒருவர் குறைந்தாலும் இவர்கள் போகும்போது அண்ணன் தம்பி 7 பேர் போனாங்க. ஆனா வார போது 6 பேர் தான் வராங்க. 6 பேர் தான் அப்படின்னு நம்ம மக்கள் நம்மள குறைவா பேசுவாங்க. அதனால அந்த நிலைமைக்கு நம்ம போக கூடாது. ஒற்றுமை ஓங்குக. என்ன வாங்கணும்? 6 பேரும் என்னைக்கும் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமை ஓங்க போகுது. சரி ஆமா, அடுத்த வாரம் சைமா செட்டுக்கு போகுது. ஒற்றுமை ஓங்குக என்று சொன்னபோது அண்ணன் தம்பி 7 பேர்களும் இப்படி பேசி முடித்து சரி நம்ம தம்பி வேணா 108 திருப்பதி 1008 சிவதலம் சாணபானம் செய்ய போனா போட்டோம். சாணபானம் செய்யணும் எவ்வளவு நாட்கள் உனது? 108 திருப்பதிக்கும் 1008 சிவதலத்துக்கும் அதிகத்தலம் பாவநாசம். ஆமா ஐயா, அந்த அரியத்தலம் பாவநாசத்தில் கட்ட வெட்டி துறை கருமாவடி மூட்டில் அந்தணர்கள் சந்தி பண்ணம் அரசடியாம் படித்துறையிலே நீ போய் சந்தி பூசை நடத்தது அப்படின்னா அண்ணன் தம்பி 6 பேரும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அன்று இரவு பொழுது வந்தது. இரவு பொழுது வந்த போது ஆரிய முத்துப்பட்டனம் அரமனையிலே படுத்து தூங்குதான். அப்படி தூங்கி கொண்டிருக்கும் போது அங்க என்ன நடக்கு? ஆரிய முத்துப்பட்டனம் அயர்ந்து நித்திரையில இருக்கும் போது என்ன நடக்கு தெரியுமா? கனவு கண்டான் பட்டன் கனவு கண்டான் கண்ணூரக்கோ உறங்கோ வேளையிலே பட்டன் கனவு கண்டான் பட்டன் கனவு கண்டான் கண்ணூரங்கோ உறங்கோ வேளையிலே பட்டன் கனவு கனவு கண்டான் கரையடி என்னோ ஓரத்திலே பட்டன் ஆடைக்கு அவன் கண்ணி போட்டான் காடை படோ அந்த கண்ணியில 2 கண்ணி பட்டன் கனவு கண்டான் கண்ணி பட்டன் கனவு கண்டான் கனவு கண்டான் பட்டன் கனவு கண்டான் கனவு கண்டான் பட்டன் கனவு கண்டான் குளத்தாங்கரை என்னோ ஓரத்திலே பட்டன் அவன் கண்ணி போட்டான் குளத்தாங்கரை என்னோ ஓரத்திலே பட்டன் அவன் கண்ணி போட்டான் கொக்கு படும் அந்த கண்ணீரே 2 குமரி பட்ட கனவு கண்டான் 2 குமரி பட்ட கனவு கண்டான் கனவு கண்டான் பட்ட கனவு கண்டான் கனவு கண்டான் பட்ட கனவு கண்டான்
அன்றைய தினத்திலே ஆரியதோர் முத்துப்பட்டன் ஆமா அப்படி கண்டதோரு கனவை எல்லாம் மறுநாள் காலையிலே எந்திரித்து ஓசித்தான். சொப்பனை கண்டவே நைட்டு. ஆமா என்ன கண்டோம்? என்ன ஆமா ஐயா கரையேடி என்னும் ஓரத்தில் பட்டன் காடைக்கு கண்ணி ஓட்டான். சரி காடைபடும் கண்ணியிலே 2 கண்ணி பட கனவு கண்டான். சொப்பனை கண்டா. குளத்தாங்கரை என்ன ஓரத்தில் கொக்குக்கு கண்ணி போட்டான். சரி கொக்கு படம் கண்ணியில் ஆமா 2 குமரி பட கனவு கண்டான். கண்ட கனவினை பற்றி மறுநாள் காலையில் எழுந்து ஓசரித்தான். ஆமா அண்ணன்மார்கள் 6 பேரிடத்திலே வந்து சரி அண்ணா அதாவது நம்ம கட்டவெட்டி துறை கர்மாவடி முட்டில் அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம் படித்துறையிலே சரி நான் போய் சந்தி பூஜை செய்ய போறேன்னா என்று சரி அண்ணன்மார்களிடத்தில் விடைகள் பெற்று அருமை தம்பியாகப்பட்ட ஆரிய முத்துப்பட்டனோ சரி அந்த கட்டவெட்டி துறை கர்மாவடி முட்டில் அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம் படித்துறையில அப்படியே சந்தி பூஜை நடத்த வரான்னு வரபோது சந்தி பூஜை நடத்த வேண்டும் என்று சரி தாமிரபரணி கரையிலே வந்தான். தாமிரபரணி கரையிலே குளித்து சாணம் செய்து திருநீர் காப்பணிந்து ஆரியதோர் முத்துப்பட்டனோ சரி அப்படியே சந்தி பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்தான். என்ன சிவரனால் என்ன ஆத்து நல்லோ மணல் கோவைத்தான் அரணாரை போல் உருவம் செய்தான். சேத்து நல்லோ மணல் கோவைத்தான் சிவனாரை போல் உருவம் செய்தான். அற பூசை சிவபூசை அழகோட செய்துவாரோ ஆரியதோர் முத்துப்பட்ட கட்ட வெட்டி துறையாதீரே கருமாவடி மூடாதீரே அந்தணர்கள் சந்தி பண்ணும் அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியா படித்துறையில் அந்தணர்கள் சந்தி பண்ணும் இருந்து கொண்டு கண்கள் 2 மூடுகிறான் கரங்கள் 2 ஏந்துகிறான் ராமாயண புஸ்தகத்தை நலமுடனே எடுத்து வைத்தான். அரணை நல்லோ அரணை என்றும் அரணை நல்லோ அரணை என்றும் அரண் பூசை செய்து வாரான். அரணை நல்லோ அரணை என்றும் அரணை நல்லோ அரணை என்றும் அரண் பூசை செய்து சிவனை என்று ஆரியதோர் முத்துப்பட்டு கட்ட வெட்டி துறையாதீல கருமாவடி மூடாதீலே அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியா படித்துறையில் சிவனை நல்லோ சிவனை என்றும் சிவனை நல்லோ சிவனை என்றும் சிவ பூசை செய்து வாரான். சிவன் பூசை செய்து வாரு ஆரியதோர் முத்துப்பட்டன் ஆற்று மணல் குவித்தான் அரணாரை போல் உருவம் செய்தான். சேற்று மணல் குவித்தான் சிவனார் போல் உருவம் செய்தான். அரண் பூசை சிவபூசை சிவபூசைகள்லாம் தான் பிடித்து ஆரியதோர் முத்துப்பட்டன் அந்த கட்டவெட்டித்துறை கர்மாவடி முட்டில் அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம் படித்துறையில் அப்படியே சந்தி பூசை செய்து வரான்னு. அப்படி சந்தி பூசை செய்து வரும்போது ராமாயண புஸ்தகத்தை நலமுடனே எடுத்து வைத்தான். திருப்புகழை எடுத்து வைத்தான். செல்வக்குமரனான முத்துப்பட்டன் சரி அப்படி எடுத்து வைத்து சரி ஆரியதோர் முத்துப்பட்டன் அப்படி அழகுடனை சந்தி பூசை செய்கிறான். அரணே அரணே என்பதாக சொல்லி ஆண்டவன் பகவான் மேல் தியானமாகி சிவனே சிவனே என்பதாக சொல்லி சரி சிவனார் பகவான் மேல் தியானமாகி பட்டன் ஆரிய முத்துப்பட்டன் சரி இப்படியே இங்க இவ்வளவு காலமாக சந்தி பூஜையில இருக்கான். சந்தி பூஜையில இருக்கின்றான். எங்க இருக்கான்? ஆரிய முத்துப்பட்டம் கட்டவெட்டி துறை கரமாவடி முட்டில் சரி அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம் படித்துறையில் அப்படியே சந்தி பூசையிலே ஆரியதோர் முத்துப்பட்டம் சந்தி பூசையில இருக்கான். அப்படி சந்தி பூசையில இருக்கும் போது அங்க கதை நடக்கு. ஐயா நம்ம விக்கிரம சிங்கப்பூரமா விக்கிரம சிங்கப்பூரமா விருப்பமுட ஆடுவாரே விக்கிரம சிங்கபுரமாதேலே அங்க விருப்பம் போலே ஆடுவாரே
சுப்பு குட்டி ஐயரோ அங்கே சுந்தராட்சி வெண்ணகலோ ஆட்சியோ ஐயரோ அங்கே ஆண்டவரோ நாளையே சுப்பு குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சி வெண்ணவளுக்கும் சுப்பு குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சி வெண்ணவளுக்கும் சுத்தாங்கால குறையும் இல்ல சுகத்தாயால தாழ்வும் இல்ல சுத்தால குறையும் இல்ல சுகத்தினால தாழ்வும் இல்ல தாளா குறையும் இல்லை அங்கே தாளா குறையும் இல்லை பகத்தால் தாழ்வும் இல்லை சிங்கபுரத்திலே விருப்பமுடன் ஆண்டு வருகிறார். ஆண்டு வரும்போது சுப்புக்குட்டி ஐயரும் என்ன சுந்தராட்சி வெண்ணவளும் சரி ஆட்சியும் ஐயருமாக ஆண்டு வரும்போது அந்த சுப்புக்குட்டி ஐயருக்கும் சரி சுந்தராட்சி வெண்ணாளுக்கும் சொத்தால் குறையுண்டா சுகத்தால் நாள் உண்டா மண்ணால் குறையுண்டா மனையால் தாழ் உண்டா ஒரு குறையும் கிடையாது. என்ன குறை என்பதே கிடையாது மன்னா. அப்படி குறையில்லாத காரணத்தால் சுப்புக்குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சி வெண்ணாளுக்கும் ஆட்சியும் ஐயருமாக ஆண்டு வரும்போது வருகின்ற போது அவர்களுக்கு என்ன குறை தெரியுமா? என்ன காசு இருக்கு, பணம் இருக்கும், கட்டு கட்டா நோட்டு இருக்கும், ஏராளமா பணம் இருக்கும், ஏராளமா பணம் இருக்கு, எக்கச்சக்க சொத்து இருக்கு, ஏராளமா பணம் இருக்கு, ஏராளமா பணம் இருக்கு, எக்கச்சக்க சொத்து பெருமையாளே சுந்தராட்சி வெண்கொடியும் கனகமுடன் ஆண்டுவாரால் காசிருந்து என்ன செய்ய பொருளிருந்து ஏது செய்ய காசால பிள்ளை இல்லை, காசால பிள்ளை இல்லை, பொருளாள மதுரை இல்லை, காசால பிள்ளை இல்லை, காசால பிள்ளை இல்லை, பொருளாள மதுரை இல்லை. கண்ணாள ஐயர் சுவாமி மன்னா நாமல் இருவருக்கும் சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சரி. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு என்ன கிடையாது, வெள்ளை என்பது கிடையாது மன்னா. உனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஐயா எனக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு. என்ன பிள்ளை? ஒரு ஆண் ஒண்ணு ஒரு பெண் ஒண்ணு இருக்கு. அப்படியா? ஊர்ல இருக்கு. ஊர்ல? ஆமா. அது ஊர்ல தானே இருக்கும். உனக்கு இருக்கா? எனக்கு இருக்கியா? அப்படியா? எனக்கு தாமியா ஊர்ல இருக்கு. ஓ அப்படி சொல்லு. என் வீட்டம்மாவோட வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன் இருங்கன்னு. அப்படியா? பாட்டுக்கு வந்துட்டேன். எந்த வருஷத்துல? உங்க வீட்டை மாட்டு தான் பிள்ளை இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரிட்டே பிள்ளை இருக்கும். உங்க வீட்டை மாட்டு தான் எங்க இடத்துல அவர் கேட்காரு. சரி, அதனால என் வீட்டுல எல்லாம் அங்க வச்சுட்டு வந்து அப்பேற்பட்ட சுப்புக்குட்டி ஐயர் சுந்தராட்சி வெண்கொடியாள் பிள்ளை இல்லாத கவலை கொண்டு கண்ணாளனே ஐயர் சுவாமி நாமல் என்ன சுவாமி நாமல் பாவம் செய்தோம், நமக்கு இப்பிறப்பிலே பிள்ளை என்பது இல்லை சுவாமி என்று சுப்புக்குட்டி ஐயரை பார்த்து சுந்தராட்சி பெண்ணால் சொல்லுகிறாள். என்ன சொல்வாரே ஆனால் எந்த ரத்து பெண்கள் எல்லாம் எந்தரத்து பெண்கள் எல்லாம் எந்தரத்து பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் எழுவில்லை தாயானார், எழுவில்லை தாயானார், எழுவில்லை தாயானார், தாயானார் எந்தரத்து பெண்கள் எல்லாம் எந்தரத்து பெண்கள் எல்லாம் எந்தரத்து பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம்
பிள்ளை சூழானார் தளபிள்ளை சூழானார் பிள்ளை சூழானார் தண்டரத்தோ பெண்கள் எல்லாம் தண்டரத்தோ பெண்கள் எல்லாம் தண்டரத்து பெண்கள் பெண்கள் எல்லாம் தளபுள்ள சூடானா தளபிள்ளை சூழானார் தளபுள்ள சூடானா சூழானார் கூட வைத்ததன்ன பிள்ளை கூட வைத்ததென்ன பிள்ளை கூட வைத்ததென்ன பிள்ளை தென்னோ பிள்ளை குலகோளையாக ஆய்த்திருக்கு குலகுலையாக காய்ச்சிருக்கு கோளையா காய்த்திருக்கு காய்ச்சிருக்கு கூட வைத்ததென்ன பிள்ளை கூட வைத்ததென்ன பிள்ளை கூட வைத்ததென்ன பிள்ளை என்ன பிள்ளை ஒளே ஒளையா காத்திருக்கு ஒளே ஒளையா காத்திருக்கு ஒளே ஒளையா காத்திருக்கு பாடிக்கொண்டிருக்கும் அலங்கார மேடை ஆசார பந்தலிலே சுந்தராஜ் வெண்கொடியும் பிள்ளை இல்ல அவனதுல அழுது குழம்பிட்டு இருக்காங்க. ஆமா சரி குழந்தை இல்லாத கவலை பெருங்கவலையா உண்டு ஆமா மதலை இல்லாத கவலை மனக்கவலையா இருக்கு இருக்கு என்று மனதிலே எண்ணிக்கொண்டு சரி அந்த சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராஜ் வெண்கொடியாலும் பெண்கொடியாலும் பிள்ளை இல்லாத கவலை கொண்டு உண்டு என்ன சிவரே ஆனால் என்னென்ன கண்ணாளா ஐயர் சுவாமி சுவாமி நாமல் 2 பேர்களுக்கு ஏன் மன்னவா பிள்ளை என்பது கிடையாது ஏன் மன்னா பிள்ளை என்பது இல்லை என்று சரி சுப்புக்குட்டி ஐயா பிள்ளை கட்டாயம் வேணுமா அரவணைக்கு சரி வேணும்ல வாரிசு வேணும்ல உடனே பார்த்தார் சரி அந்த சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராஜ் வெண்கொடியாலும் பிள்ளை இல்லாத கவலை கொண்டு கொண்டு ஏன் மன்னா ஏன் மன்னா அப்பதான் சொல்லுகிறார் என்ன சொல்லுகின்றா சரி சரி ஐயா ஆதாளி கொய்யா போடுவாரா தலவா மாடல் சுவாமி 1008 மாடலுக்கும் தற்கயமா விளக்கறிய உடையாடி உம்பள சுவாமி சமாதி சாமம் போல சாம வேட ஐயா நெஞ்சி ஒன்று நஞ்சருக்கும் சுவாமி சட்டநாத கேத்திரபால சங்கீலி பூதத்தாரோ பிரமபீடம் பிறந்ததோரு பேச்சு பிரம ராசுதையா ஆதியில தர்க்கராஜ ஆதியில தலவமாட மாட்டு மோகம் கொண்ட தேவோ மாடசுவாமி ஐயாவே விளக்கறிய 1008 மாடனுக்கும் அண்ணவிதளவ மாட சுவாமி ஆதியில தர்க்கராஜா ஆதியில தலவ மாட மாட்டு மோகம் கொண்ட தெய்வம் மாட சுவாமி ஐயாவே 902 விளக்கறிய முத்தையங்காவதியில தலவமாட என்று சொல்லி நானே ஒரு நிலைய வாங்கி 1008 மாடலுக்கும் தலவமாட சுவாமி சாமாதி சாமம் போல சதிய சாம வேளையில நெஞ்சி போட்டு அணைஞ்சிருக்கும் ஏம சாம வேளை ஐயா ஆதியில தர்க்கராஜா ஆதியில தலவமாட மாட்டு மோகம் கொண்ட தெய்வம் மாடசுவாமி ஐயாவே
சுக்கலிங்கா அண்ணவிதலவா மாட சுவாமி கண்டநாதன் கேத்திரபால சங்கீலி பூதத்தாரும் நாடு போல முகமழகு மனிதர் போல உடலழகு கண்டநாதன் கேத்திரபால சாமி சங்கலி பூதத்தாரும் வேடே நல்ல வேட ஐயா விளையாட இது சமயம் அருளறிவா முருளறிவா ஆதிசிவம் இடமறிவா உன்ன போல தேவனையா உலகத்தில பார்த்ததில்லை 1008 ஆடுகளுக்கும் அண்ணவிதலவம் ஆட சுவாமி சாமனேடு சாமம் போல கதிய சாம வேளையில நஞ்சு போட்டான் அஞ்சர் இருக்கும் அண்ணவிதலவம் ஆட சுவாமி கட்டநாதன் கேத்திரபால சாமி சங்கலி பூதத்தாரும் அருளறிவா பொருளறிவா அன்னை சீவம் இடமறிவா தாயான வேத்தியம்மா வேத்தி பிரம ராஜுரையா வேச்சி குட்ட வேச்சி 1008 மாடனுக்கும் அண்ணவிதலவா மாட சுவாமி